வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் பயிற்சி நிறுவனம். ஸோ இது வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் இப்போ டிசம்பர் 2020 நடக்கக்கூடிய அந்த தேர்வுக்கான ஒரு மாதிரி தேர்வு 5. ஸோ இதோட டீட்டெயில் டிஸ்கஷனோட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கீழே டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோடு பண்ணி டெஸ்ட் பேப்பரை டவுன்லோட் பண்ணி 80 வினாக்கள் 80 நிமிஷத்தில் வந்து எழுதுங்க, அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எவ்வளோ எடுத்தால் நல்லது அப்படின்னா, ஒரு 55க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க. 50க்கு மேலே எடுத்தால் கூட நீங்கள் நல்ல இன்னும் கொஞ்சம் இந்த இருக்கக்கூடிய நாட்களை நல்லா ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு போலீஸ் வேலையில் வந்து கண்டிப்பாக சேர முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதோட டிஸ்கஷனை பாருங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். இந்த தேர்வுக்கு எப்படியெல்லாம் பண்ணணும் சில நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ அதெல்லாமே கவனிங்க. நன்றி, ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ. ரைட். ஸோ இது வந்து காவலர் தேர்வோட டெஸ்ட் நம்பர் 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ த ஃபீமேல் பேகாக். ஸோ இந்த மாதிரி ஜெண்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ காக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்குலின் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அதுக்கு பெண்பால் அப்படிங்கிறது வந்து ஹென் வரும். ஸோ அதனால இதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி. பொது தமிழ்ல ஒரு ஆவரேஜா வந்து ஒரு போலீஸ் பிசி கொஸ்டின்ல ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆவரேஜா 6 கொஸ்டின்ஸ். இங்கிலீஷ்ல சில சமயம் கேட்பாங்க, சில சமயம் கேட்க மாட்டாங்க. சில சமயம் கேட்டாங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில சமயம் கேட்காமையும் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பொது அறிவுலையும் மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வரும், 6-7 கொஸ்டின்ஸ் வரும். ஸ்கூல் மேத்ஸ் வரும். உளவியல்லையும் ஆப்டிடியூட் மேத்ஸ் அப்படின்னு வரும். இதுக்கு ஆன்சர் என்ன? 2வது கொஸ்டினுக்கு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய ஆசிய ஜோதி என்ற நூலின் கருத்து எது சம்பந்தப்பட்டது? ஆசிய ஜோதி அப்படின்னு யார சொல்றாங்க? புத்தர் தான் சொல்லுவாங்க. ஆசிய ஜோதி அப்படிங்கிற புத்தகம் எழுதுறது லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், அறிவியல் முறைப்படி வந்து இந்த காடுகள் வளர்க்கறது இருக்குல்ல, அதுக்கு என்ன பெயர்? இது மாதிரி படிப்பு சம்பந்தமா கேட்பாங்க ஒவ்வொன்றுக்கும். இப்போ இதுல வந்து ஏபி கல்ச்சர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல. ஏபி கல்ச்சர்னா என்னது? தேனி வளர்ச்சி. ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை. விட்டிகல்ச்சர்னா கிரேப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிரேப்ஸ் சம்பந்தப்பட்டது வளர்க்கக்கூடியது. கிரேப்ஸ், திராட்சைகள், அந்த மாதிரி. பழங்கள்ல பத்தி படிப்பு அப்படிங்கிறது போமாலஜி. பழங்கள்ங்கிறது போமாலஜி. விட்டிங்கிறது கொடியில காய்க்கக்கூடியது, இப்ப திராட்சை அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதுல இந்த சில்விகல்ச்சர் அப்படிங்கிறது தான் அந்த சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் என்னது அப்படின்னா, அறிவியல் சார்ந்து படிக்கக்கூடிய காடுகள் வளர்ப்பு பற்றி படிக்கக்கூடியது வந்து சில்விகல்ச்சர். அர்போரிகல்ச்சர் அப்படின்னு கேட்பாங்க. அர்போரிகல்ச்சர்னா இது இந்த காய்கறிகள் சம்பந்தப்பட்ட இது வந்து படிக்கிறது. வெர்மிகல்ச்சர்னா என்ன? வெர்மிகல்ச்சர்னா மண்புழு உரம் வளர்க்கக்கூடிய விஷயங்களை பத்தி படிக்கிறது வந்து வெர்மிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. செரிகல்ச்சர்னா இல்லைங்களா? பட்டுப்புழு எல்லாம் இருக்குல்ல, பட்டுப்புழு வளர்ப்பு, சரிங்களா? சோ அது வந்து அதுக்கு என்ன மரம் போல என்ன சாப்பிடுறதுக்கு? மல்பெரி இலையை தான் வந்து அது வந்து சாப்பிடும். இது பட்டுப்புழு எந்த இதுல இருந்து எடுப்பாங்க? அந்த இலையெல்லாம் எடுக்கிறது எந்த ஸ்டேஜ்ல இருந்து எடுப்பாங்க? அதுக்கு என்ன பேரு? பூப்பான்னு சொல்லுவாங்க. கூட்டுப்புழுவா இருக்கும், தெரியுங்களா? அப்பதான் அந்த சுடுதண்ணில போட்டு அதுல இருந்து எடுப்பாங்க. சோ பொறுத்துங்கிற கொஸ்டின். ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் வியாசர். இப்ப இல்ல திராவிட சிசு அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட சிசு அப்படிங்கிறது யாரு? திராவிட சிசுவை வந்து யார பார்த்து சொன்னது கேட்பாங்க. திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் யார் கூப்பிட்டா? திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் யார் கூப்பிட்டா? அப்புறம் யார் சொன்னது? யார்? அப்படி பாரதியார் சொன்னாரா? திராவிட சிசு அப்படிங்கிற அழைக்கப்பட்டவர் வந்து திருஞான சம்பந்தர். யார் அப்படி சொன்னது?
பாரதியாரா பாரதிதாசன் படத்துல வர்ற மாதிரிலாம் இல்ல. யாரு சொன்னது? ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் தான் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைத்தார். அது மாதிரி பாரதியாருக்கு என்ன பெயர்? சிந்து கவியா சந்த கவியா? சிந்து கவி தான் பாரதியார் என்று அழைக்கப்படுறார். தமிழ் வியாசர், நம்பியாண்டார், நம்பி. வியாசர்னா யாரு? வியாசர் என்ன எழுதினாரு? வியாசர் என்ன எழுதினாரு? என்ன புக் எழுதினாரு? வியாச முனிவர். ராமாயணமா மகாபாரதமா? வியாசர் என்ன எழுதினார் சொல்லுங்க. நம்பியாண்டார் நம்பி என்னத்தை தொகுத்தார்? நம்பியாண்டார் வந்து சைவ திருமுறைகளை வந்து தொகுத்தவர். யாரோடது? அப்பர், சம்பந்தர், சுந்தரர். எல்லாத்தையும் அந்த தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன். இந்த ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மார்க்கெட்டிங் விங். எதோட மார்க்கெட்டிங் விங் அப்படின்னா இஸ்ரோவோட மார்க்கெட்டிங் விங் தான் இந்த ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன். ஆண்ட்ரிக்ஸ் கழகம் மூலமாகத்தான் பிஎஸ்எல்வி வெளிநாட்டு சேட்டலைட்ஸ் எல்லாமே நம்ம எழுதி நிறைய அந்நிய செலாவணி நம்ம கிடைக்குது. ஸோ ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன்ங்கிறது மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல். இஸ்ரோவோட இதெல்லாம் சந்தைப்படுத்தக்கூடிய விங். அடுத்து யாருடைய தினம்? யாருடைய தினம் விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில்? யாரு பேர் என்ன? ஹாக்கி பிளேயர்னு சொல்றீங்க, யாரு பேர் என்ன? சிந்துன்னு வருமா சந்துன்னு வருமா? சிங்கா? சிங்கெல்லாம் வராது. மேஜர் தயான் சந்த். மேஜர் தயான் சந்த் அவர் வந்து ஹாக்கி பிளேயர். இந்தியா கடைசியா எப்ப ஹாக்கி கோல்டு வாங்குச்சு தெரியுமா? ஒலிம்பிக்ல 1980 வாங்குச்சு. 1980 கடைசியா வாங்கினது. சரிங்களா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேப்டன்ஷிப்ல தான் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. அதனால அவருடைய பிறந்த தினமான இன்னைக்கு ஆகஸ்ட் 29 வந்து இந்தியாவின் விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவோட தேசிய விளையாட்டு என்ன? ஹாக்கி. இந்தியாவோட தேசிய விளையாட்டு ஹாக்கி. அடுத்து அரைவட்டத்தில் அமையும் கோணம் என்ன கோணம்? அரைவட்டத்தில் அமையும் கோணம் இல்ல, அரைவட்டம்னா 180 டிகிரி. அரைவட்டத்தில் அமையும் கோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. சோ இது வந்து ஒரு அரைவட்டம். சோ அரைவட்டத்தில் அமையும் கோணம் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? சோ இந்த கோணம் இது என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் கொஸ்டின். சோ இது என்னவா இருக்கும் அப்படின்னா இது எப்பவுமே என்னவா இருக்கும்? 90 டிகிரி. எதுவா இருந்தாலும் சரி, இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க போனாலும் சரி, எங்க போயிட்டு திரும்ப இந்த அரைவட்டம், அரைவட்டத்துல இந்த விட்டம் இருக்குல்ல, இதுல இருந்து பண்ணீங்கன்னா இது எல்லாமே 90 டிகிரியா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 90 டிகிரி. அடுத்து 3x + 2y = 5 அப்படிங்கிற நேர்கோட்டின் சாய்வு என்ன? இங்கிலீஷ்ல சாய்வுங்கிறது கிடையாது. இங்கிலீஷ்ல என்ன பேர் அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. 3x + 2y = 5. இப்போ 3x + 2y = 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவாங்க. ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா y = mx + c அப்படின்னு எழுதுனீங்கன்னா இந்த எம்ன்றது இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் என்னது? சாய்வு. ஸோ அப்போ இதோ y = mx + c எழுதுங்க, கண்டுபிடிங்க. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 2y = -3x என்னது? +5. அப்போ y = என்னது? -3/2 + x + 5/2. இது வந்து கான்ஸ்டன்ட், வெட்டுதுண்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்லோப், -3/2. அப்போ சாய்வு அப்படிங்கிறது என்னதுன்னா -3/2 அப்படிங்கிறது தான் சாய்வு. 3 நாணயங்களை சுண்டி விட்டா இரு தலைகள் மட்டும் கரெக்டா கிடைக்கணும். அதுக்கு நிகழ்தகவு என்ன? 3 நாணயங்களை சுண்டி விட்டா மொத்தம் எத்தனை நிகழ்வுகள் கிடைக்கும்? 8 நிகழ்வுகள் கிடைக்கும். ஒரே ஒரு நாணயம்னா 2, 2 நாணயம்னா 2/2, 4, 3 நாணயம்னா 2/3, 4 நாணயம்னா 2/4, n நாணயங்கள்னா 2/n.
அப்ப 8 இருக்கும். 8ல வந்து 2 தலை வரணும் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இன்னொன்னு என்னவா இருக்கணும்? கையில இருக்கும். இன்னும் வந்து பூவா இருக்கும். அப்ப பூ வந்து 3 காயில்ல 3 விதமா தனித்தனியா வரலாம். அப்ப மொத்த நிகழ்வுகள் 8. 8ல வந்து பாத்தீங்கன்னா 3/8. இல்லைன்னா டீட்டெயில்டா சொல்றேன். ஒரு காயினை சொல்லி விட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஹச் 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 மூணுமே. இது ஒரு முதல் நாணயம், 2வது நாணயம், 3வது நாணயம். அடுத்து என்னவா இருக்கலாம்? HTT, அடுத்து HHT, அடுத்து என்னது? HTH. இதே மாதிரி ஹச்சுக்கு பதிலாக டி போட்டீங்கன்னா இன்னொன்று வரும். அது என்ன தெரியுமா? TTT. அடுத்து என்னது? THH, TTH. அடுத்து என்னது? TH. இதுதான். இதை தவிர வேற எதுவுமே வராது. இதுல எனக்கு பாருங்களேன், எக்ஸாக்டா எத்தனை வேணும் எனக்கு? 2 தலை வேணும். 2 தலை எங்க இருக்கு? 1 2 3. ஸோ மொத்தம் 3. ஸோ மொத்தம் இருக்கிற 8ல 3. அப்படி 2 தலைன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஒரே ஒரு பூன்னு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பூ எங்கெங்க இருக்கு பாருங்க. ஒரே ஒரு பூ இங்க இங்க இங்க. அதனால 3/8 தான் அதுக்கு ஆன்சர். இது வந்து பூ. ஒரு பகடையை சுண்டி விட்டா எத்தனை தடவை எவ்வளவு கிடைக்கும்? ஒரு பகடைனா 6, 2 பகடைனா 36, 6/2, 3 பகடைனா 216. ஒரு பகடையும் ஒரு நாணயத்தையும் சுண்டி விட்டா மொத்த நிகழ்தகவு எவ்வளவு இருக்கும்? ஒரு பகடையும் ஒரு நாணயத்தையும் சுண்டி விட்டா மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா, இது 6, இது 2, மொத்தம் எத்தனை வரும்னா 12 வரும். T1, T2, T3, T4, T5, T6, அதுக்கப்புறம் H1, H2, H3, H4, H5, H6 வரும். ஸோ இது 2, அது 6. ஸோ 2 into 6 வந்து மொத்தம் 12. வரிசையா எழுது. இப்ப நீங்க இது இப்போ இந்த பிசி எக்ஸாம் வந்து 13ஆம் தேதியா? வரக்கூடிய சண்டே. சரிங்களா? வரக்கூடிய சண்டே பிசி எக்ஸாம். ஸோ பிசி எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா என்ன எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க? குரூப் 4க்கு எலிஜிபிளா இருப்பீங்க. குரூப் 4க்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க எல்லாமே என்னவா இருக்க மாட்டாங்க? பிசிக்கு எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுல பாரு, ஆல் ஏஸ் ஆர் பிஸ்ன்னு சொல்லுவோம். ஆல் பிஸ் ஆர் ஏஸ் கிடையாது. சரிங்களா? பிசிக்கு எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பா அவங்க குரூப் 4க்கு எலிஜிபிளா இல்லையா? கண்டிப்பா குரூப் 4. பிசிக்கு எலிஜிபிள் என்னது? 10வது. அப்புறம் பிசிக்கல்லாம் தேவை. அங்க பிசிக்கல்லாம் தேவையில்லை. சரிங்களா? அதனால நிறைய பேர், நிறைய பிசி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாவே நிறைய பேர் என்ன எழுதுவாங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. பிசியை கம்பேர் பண்ணும் போது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் இங்க ரொம்ப வெறும் பிசி அப்படிங்கிறத விட நீங்க கண்டிப்பா ஒரு போலீஸ் அப்படின்னாலே எஸ்ஐல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படியாவது மேல போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? அதனால கண்டிப்பாக பிசியை நல்லா பண்ணுங்க. சப்போஸ் இந்த பிசியை படிச்சு முடிச்சோன்னா அப்படியே நிப்பாடிடாதீங்க, படிப்பை நிப்பாடிக்கிறாங்க. சரிங்களா? இதேதான் இன்னும் கொஞ்சம் கரெக்டா நீங்க தமிழ் லாங்குவேஜ் அது படிச்சீங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்க வந்து வரப்போற குரூப் 4 வந்து நிறைய வேகன்சியோட வரும். சரிங்களா? அதனால குரூப் 4ல கண்டிப்பாக வந்து இந்த 2ல எதுலையாவது உள்ள போகணும் அப்படிங்கறத ஒரு இதோட வச்சுங்க. இதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இருக்கிறவங்க எல்லாமே டிகிரி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் டிகிரி தான் முடிச்சிருப்பீங்க. வெறும் 10th முடிச்சவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? வெறும் 10வது மட்டும் தான் முடிச்சவங்களே கிடையாது. சரியா? எல்லாருமே ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க. நிறைய பிசியா ஜாயின் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங், பிஇ படிச்சவங்க அந்த மாதிரி. சரிங்களா? அதனால குரூப் 4 அப்படிங்கறத இது பண்ணிக்கலாம். இன்னும் அதுல ப்ரொமோஷன்ஸும் வந்து ரொம்ப இருக்காது. பிசிலங்கிறது ப்ரொமோஷன்ஸ். இதே நீங்க குரூப் 4ல போனீங்கன்னா 3-4 வருஷத்துல குரூப் 2 கேடர் வந்துருவீங்க. ஒண்ணு இல்லைங்க, குரூப் 4ல போய் நல்லா புரிஞ்சுக்கங்க. குரூப் 4ல ஜாயின் பண்ணி கலெக்டர் ஆனவங்களா எவ்வளவு பேர் இருக்காங்க? குரூப் 4ல ஜாயின் பண்ணி. சரிங்களா? எந்த ஏஜ்ல ஜாயின் பண்றீங்க? கலெக்டர் ஆகிறது வந்து கொஞ்சம் யங் ஏஜ்ல போகணும். இல்ல குரூப் 4ல நீங்க போற எல்லாருமே கண்டிப்பா என்ன ஆயிருவீங்க அப்படின்னா ஆர்டிஓ ஆயிருவீங்க. ஒரு டெபுட்டி கலெக்டர் ஆயிருவீங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை எடுத்தா அதுல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்க ரேங்க் என்னவா இருக்கணும்? ரேங்க் அதிகமா இருந்தா மட்டும்தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கும். ஸோ அதுக்கு 3/8. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் என்னது? நியூட்ரிஷன் அப்படின்னா சத்தான. சரிங்களா? சத்தான உணவுக்கு பேர் தான் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் நமக்கு எல்லாமே நிறைய விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே படிக்கக்கூடியது. அடுத்து இயற்றினார். இயற்றினார் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னது? வேர்ச்சொல்ல என்னது? ரூட் வேர்ட்னு சொல்லுவாங்க. வேர்ச்சொல்னா என்னது? அதுல இருந்து அந்த வார்த்தையை வந்திருக்கும். நடந்தான் என்ன வேர்ச்சொல்? நடந்தா நடவா? நடந்தா நடவா?
நடந்தான் அப்படிங்கிறதுக்கு நடதான். படித்தான், படித்துவா, படி. படிக்கு கீழே வார்த்தை இருக்காது. நீங்க பாவெல்லாம் போட்டு உடைச்சா அதான் மினிமம் வார்த்தை, அதுல இருந்து வந்தது. சிலது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் 100க்கு 99 பேர்ல 100 பேருமே சொல்ல மாட்டாங்க. நான் கேட்கிற ஒரு கொஸ்டின், வறுமை. வறுமைக்கு வேர்ச்சொல் என்ன? வருன்றாதீங்க, வருணத கடையில கடலை வருகிறது இல்ல. வறுமைக்கு வேர்ச்சொல், இது வேர்ச்சொல்ங்கிறது என்ன? வெரி குட். என்னது? வற்று. கிட்டத்தட்ட வந்தாரு அவரு. வற்று. வற்றுங்கிறது தான் வறுமை. ஏன் வற்று அப்படின்னு சொன்னா, வறுமையா இருக்கிறவங்களுக்கு என்ன வயிறுலாம் எப்படி இருக்கும்? வற்றி போயிடும், ஒண்ணும் இல்லாதனால. அடுத்து 12, நிரல் படுத்துக சதுரகராதிகள். ஆன்சர் ஆப்ஷன் என்னது? ஏ, பெயர் பொருள் தொகை தொடை என்று அழைக்கப்படும். அடுத்து 13வது கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு இருக்கும். லீடருங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அதோட அமெரிக்கன் இங்கிலீஷ் இதுவும் கேட்டுருக்காங்க இந்த மாதிரி டைப்லையும். ஸோ அது என்ன அப்படின்னா ஸ்கூல்லே பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணிருப்போம். மானிட்டர் அப்படின்போம், சில பேர் லீடர் அப்படின்போம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மானிட்டர். 2025 விண்வெளி பயணத்தை வந்து இஸ்ரோ தொடங்க எங்க அப்படின்னா எதுக்கு? வீனஸ். பட் தமிழ்ல வீனஸ்னு இருக்கும், சில சமயம் தமிழ்ல என்ன இருக்கும்? வீனஸுக்கு தமிழ்ல என்னது? வெள்ளி. ஸோ வெள்ளிங்கிறது. அடுத்து நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை எந்த நிறை விகிதத்தில் இருந்தன? என்ன இந்த விகிதத்தில் இருந்தன? 1:8. ஹைட்ரஜன் ஒரு, அது நிறை விகிதம். சரிங்களா? மாலிகூல்ஸ் எவ்வளவு வரும்? மூலக்கூறுகள்னா 2:1. மூலக்கூறுகள்னா 2:1. இது வந்து 2, அது என்னது? 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2:18 வரும், 2:16 வரும். 2:16ங்கிறதுனால 1:8 ஆயிடும். ஆக்சிஜனோட அணு எண் 16, ஹைட்ரஜனுக்கு 1. இருக்கிறதுலே மிக லேசான தனிமம் எதுன்னு கேட்பாங்க. மிக லேசான தனிமம் எது? ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் தான் 1. ஹீலியம் அதுக்கு அடுத்து. ஆனா ஹீலியம் வந்து இனர்ட் கேஸ்ல வரும். ஆனா பலூன்ல எது போடுவாங்கன்னு கேட்டா என்னது? ஹீலியம். ஏன்? ஹைட்ரஜன் வந்து எரியும். மேல போச்சுன்னு வச்சுங்களே, ஹைட்ரஜன் போட்டு பலூன் போனீங்கன்னு வச்சுங்களே, மேல போகும், அப்படியே மேல போயிடலாம். ஆனா ஹீலியம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மந்தவாயு, எரியெல்லாம் எரியாது. ஸோ அதனால ஆனா ஹைட்ரஜன் தான் ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடிய. இதை விட 2வது எது மிகவும் லேசான தனிமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் தான். லேசான உலோகம் எதுன்னு கேட்பாங்க? லித்தியம். கனமான உலோகம் ஆஸ்மியம். லேசான உலோகம் வந்து லித்தியம், கனமான உலோகம் கேட்டாங்கன்னா ஆஸ்மியம். லிக்விடா இருக்கக்கூடியது, திரவ நிலையில இருக்கக்கூடிய அலோகம் என்ன? திரவ நிலையில இருக்கக்கூடிய அலோகம் என்ன? அப்படிலாம் இல்லை. இதுக்கு ஏடா திரவ நிலையில திரவ நிலையில இருக்கக்கூடிய அலோகம் என்ன? உலோகம்டா. அது உலோகம் தான் மெர்க்குரி, பாதரசம். திரவ நிலையில இருக்கக்கூடிய அலோகம் எதுனா புரோமின். புரோமின் மட்டும்தான் திரவ நிலையில இருக்கக்கூடிய அலோகம். த லிக்விட் நான் மெட்டல். மெட்டல் வேற, நான் மெட்டல் வேற. அது இல்லாம இருக்கு. இப்ப இதுல சிலதெல்லாம் எதுலையுமே சேர்க்க முடியாமலாம் இருக்கும். நீங்க பாட்டுக்கு பெட்ரோல்லாம் சொல்லிட்டீங்க, பெட்ரோல் இதுலயும் வராது, அதுலயும் வராது. மெட்டலா நான் மெட்டலாங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்னா ஒரு எலமெண்ட்டை வச்சு தான் சொல்லுவோம். பர்டிகுலர் எலமெண்ட் வச்சு தான் சார். தங்கம் வந்து தங்கம் அணுக்களால் ஆனது. உடைக்க உடைக்க தங்க அணுக்களா தான் வந்துகிட்டே இருக்கும். ரைட். அடுத்து வளர் இளம் பருவம், அடலசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஏஜ் வந்து அடலசன்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க? 11 இருந்து 19 வரைக்கும். அந்த டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த 11 இருந்து 19 வரைக்கும் தான் அடலசன்ட் ஏஜ், அடலசன்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ்ல ஃபைண்ட் அவுட் த எரர். இது நம்ம அடிக்கடி நார்மலா யூஸ் பண்ணுவோம். சி இஸ் மை கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். கசின் சிஸ்டர் அப்படிங்கிறதுல எது தப்பு அப்படின்னா கசின் சொன்னா போதும். சிஸ்டராவே கசின் பிரதராவோ அப்படின்றது சொல்ல தேவையில்லை. பட் அப்படி சொன்னாதான் நமக்கு கரெக்டா தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோம். பட் நார்மலா
கசன் அதோட நிப்பாட்டிக்கணும் அவ்வளவுதான். ஸோ அதனால 17க்கு வந்து ஆப்ஷன் வந்து 4. 18க்கு இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக மானியமாக 1 லட்சம் ரூபாய். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க எந்த பட்டய சட்டம் அப்படின்னு கேட்பாங்க. 1813 சார்ட்டர் ஆக்ட், 1813வது சார்ட்டர் ஆக்ட் பிரகாரம் 1 லட்சம் ரூபாய் கல்விக்காக ஒதுக்கினாங்க. அது மாதிரி காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் எது? 78.09. நைட்ரஜனுக்கு அடுத்து எது இருக்கும் அதிகமா? ஆக்சிஜன் எவ்வளவு? 21%. அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், அப்புறம் நியான், மற்ற இன்னர் கேசஸ் எல்லாமே. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1993. என்னைக்கு இங்க மனித உரிமைகள் தினம்? என்னைக்கு மனித உரிமைகள் தினம்? என்னைக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்னைக்கு? டிசம்பர் 10. இந்த டேஸ் எல்லாமே கொஞ்சம் முக்கியம். சர்வதேச மனித உரிமைகள் தினம். இன்டர்போல் எங்க இருக்கு? சர்வதேச போலீஸ் கழகம் இருக்குல்ல, இன்டர்போல்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு? லியான்ஸ் இடம் பிரான்ஸ்ல இருக்கு. அதான் சர்வதேச இன்டர்போல்னு சொல்லுவாங்கல்ல நிறைய இடத்துல, இன்டர்போல். அடுத்து ஏபிஎஸ்ங்கிறது என்னது? பிரேக்கிங் சிஸ்டம். ஏபிஎஸ் அப்படின்னா என்னது? ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அப்படிங்கிறது தான் ஏபிஎஸ் சொல்லக்கூடியது. சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? சூரியன் தான் மையம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா பூமி தான் மையம் அப்படின்னாங்க. சூரியன் தான் மையம்னு சொன்னது யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். அமிலமானது என்ன கலரா லிட்மஸ் பேப்பரை என்ன கலரா மாத்தும்? ப்ளூ என்னவா மாத்தும்? சிவப்பா மாத்தும். அமிலமானது வந்து ப்ளூ வந்து சிவப்பா மாத்தும். நீல லிட்மஸ் வந்து சிவப்பாக மாற்றக்கூடியது. சில சமயம் குழம்பிடும் உங்களுக்கு, சரிங்களா? இதுவா அதுவான்ட்டு, சரிங்களா? அதனால ப்ளூ கலர் வந்து ரெட்டா மாத்தக்கூடியது வந்து என்னது? ஆசிட். ப்ளூ கலர் ரெட்டா மாத்தக்கூடியது ஆசிட். எனக்கு எங்க வாதியார் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா BRA, சரியா? ப்ளூ என்னவா மாத்தும்? ரெட்டா மாத்தும். எது மாத்தும்? ஆசிட். அடுத்த பிரச்சனையே இருக்காது, சரிங்களா? மறக்குமா மறக்காதா? இது மறக்குமா மறக்காதா? நீ மறக்கவே மறக்காது, சரியா? அப்போ பேஸ் என்னவா மாத்தும்? பேஸ காரம் என்னவா மாத்தும்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது என்னவா மாத்தும்? ரெட்ட வந்து ப்ளூவா மாத்தும். 24க்கு ஆன்சர் என்ன? நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் எத்தனை தொகுதிகள்? குரூப்ஸ் சொல்லுவாங்க, பீரியட்ஸ் சொல்லுவாங்க. 18 தொகுதிகள், 7 வரிசைகள். வரிசையில் எப்படி இருக்கும்? கிடைமட்டமா இருக்குமா செங்குத்தா இருக்கும்? கிடைமட்டம். செங்குத்தா இருக்கிறது அதிகமா இருக்கும், சரிங்களா? அதுவும் தொகுதி. அடுத்து மத்திய அரசின் இந்த உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1954. 1954. இன்னொன்னு கூட கேட்கிறாங்க, FSSAIன்னு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இருக்கும் எல்லாத்துலயுமே. இந்த உணவு பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சர்டிபிகேட்ஸ் வாங்குவாங்க. FSSAI, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் FSSAI. எப்ப ஃபார்ம் பண்ணாங்க? இது 2011 ஃபார்ம் பண்ணாங்க. 2011 ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. 26 மண் இல்லாம தாவரங்களை வளர்க்கறதுக்கு என்ன பேர்? ஹைட்ரோபோனிக்ஸ் பேர். மண்ணே இருக்காது, தண்ணியிலே வளர்ப்பாங்க. தண்ணியிலே வளர்க்கறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ். இது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய தொல்பொருள் சர்வேயின் புதிய வட்டமாக மத்திய கலாச்சார அமைச்சகத்தினால் அறிவிக்கப்பட்ட தமிழக நகரம் எது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி. ராமலிங்க அடிகளார் பாடிய பாடல் தொகுப்புக்கு பேர் என்ன? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார்ல. சமரச சுத்த சன்மார்க்கம் பண்ணால. எங்க அவருடைய திருச்சபை இருக்கு? வடலூர்ல இருக்கு. அவர் எதான திருவருட்பா. சிந்து சமூக நாகரிகம் நல்லா இருந்த பீரியட் எது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, பட் எல்லாரும் பொதுவாக அக்செப்ட் பண்ண பீரியட் வந்து 3250 இருந்து
2750. சரிங்களா? 3000. இது கிபின்னு போட்டிருக்குங்க. இது எல்லாமே கிமு தான், கிபி கிடையாது. எல்லாமே கிமு தான். இதுல கிபியே கிடையாது. இது தப்பா போட்டிருக்கு. எல்லாமே கிமு. கிபிக்கு வேலையே கிடையாது. ஒரு வரைபடத்தாளில் P-3, -4 அப்படிங்கிறது எந்த கால் பகுதியில் அமையும்? ஏற்கனவே பார்த்திருக்கோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல எந்த கால் பகுதியில் அமையும்? எப்படி இரண்டாம் முதல் கால் பகுதி அப்படிங்கிறது ரெண்டுமே பாசிட்டிவ். சரிங்களா? நீங்க பார்த்திருப்பீங்க கார்ட்டீசியன் கோஆர்டினேட். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொல்லுவாங்க. இது பாசிட்டிவ், இங்க பாசிட்டிவ், நெகட்டிவ், நெகட்டிவ். சோ இது 1வது, இது 2வது, இது 3வது, இது 4வது. 4வதுல வந்து எக்ஸ் என்னது? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இது என்னது? y ஆக்சிஸ். ஆரிங்கிறது ரெண்டுமே வெட்டுக்கொள்ளக்கூடிய, ரெண்டுமே வெட்டுக்கொள்ளப்பட இடம் அப்படி இருக்கும் 0,0. ஈக்குவேஷன் ஆஃப் y எக்ஸ் ஆக்சிஸ் என்ன? xs இன் சமன்பாடு என்னது? y is equal to 0. yh இன் சமன்பாடு என்னது? x is equal to 0. xs இன் சாய்வு என்னது? 0. yh இன் சாய்வு என்னது? இன்ஃபைனைட்னு சொல்லுவாங்க, அல்லது நாட் டிஃபைன், வரையறுக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிப்பாய் கழகம் எப்ப ஆரம்பிச்சது? எப்ப நடந்தது? 1857. எங்க நடந்தது? மீரத்துல நடந்தது. டெல்லி சலோன்னு சொன்னாங்க. டெல்லிக்கு போனாங்க மீரத்துல இருந்து. இப்பவும் டெல்லி சலோன்னு நடந்துட்டு இருக்கு. என்னது? விவசாயிகள் போராட்டம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சலோ. அது மாதிரி இது எங்க வேலூர் சிப்பாய் கழகம் எங்க நடந்தது? வேலூர் மியூட்டினி எங்க நடந்ததுன்னா வேலூர்ல தான். எந்த வருஷத்துல நடந்தது? ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. 1806. வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்ற வருடம் வந்து 1806. திப்பு சுல்தான் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க சன், இவங்கெல்லாம் சேர்ந்து அஜிடேட் பண்ணாங்க. 1806 அதான் வந்து ஒரு முதல் சொல்லுவாங்க. அது மாதிரி முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னா யார சொல்லுவாங்க? இந்தியாவுடைய நெற்கட்டும் செவ்வல் இருந்த யாரு? பூலித்தேவன் சொல்லுவாங்க. அடுத்து 32 கோள்கள் நகரும் விதி, லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கெப்லர். இந்த கெப்லர் வந்து கெப்லரோட 3 விதிக்கு ஒவ்வொரு பேர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விதிக்கு என்ன பேரு? முதல் விதிக்கு பேர் என்னது? சுற்றுப்பாதைகளின் விதி. 2வது விதிக்கு பேர் என்னது? பரப்புகளின் விதி. ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் ஆர்பிட்ஸ், லா ஆஃப் ஏரியாஸ், லா ஆஃப் பீரியட்ஸ். 3வதுக்கு என்ன பேரு? காலங்களின் விதி. அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து 33வது கொஸ்டின். ஒரு ரயில் வண்டி வந்து 60 மீட்டர் நீளமுள்ள பிளாட்பாரத்தை 20 வினாடிகளில் கிடைக்கிறது. ஒரு மனுஷனை 12 வினாடிகள்ல கிடக்குது அப்படின்னா அதனுடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ இது வந்து ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம். டைம்ங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சோ அப்ப 60 மீட்டர் நீளமுள்ள பிளாட்ஃபார்மத்தை, டிஸ்டன்ஸ் 60 மீட்டர் நீளம். அப்ப பிளாட்ஃபார்ம் கடக்கும்போது ரயிலோட லென்த்தும் வேணும். சரிங்களா? அப்ப ரயிலோட லென்த் வந்து எல்னு வச்சுங்க. அப்போ எல் பிளஸ் என்னது? 60. எல் பிளஸ் 60 வந்து ஒரு ஸ்பீட்ல கிடக்குது. அது கிடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 20 நிமிஷம் ஆகுது. அதே மாதிரி ஒரு மனுஷனை கிடக்குதுன்னா எல் பை எஸ் தான். ஏன்னா அங்க என்ன கிடையாது? மனுஷனுக்கு லென்த் கிடையாது. அது எவ்வளவு நேரம் நடக்குது? 12 நடக்குது. அப்ப எல் பை எஸ்ங்கிறது 12. இங்க வாங்க, இதை அப்படியே சுருக்குங்க. இது எப்படி எழுதலாம்? எல் பை எஸ் பிளஸ் என்னது? 60 by s is equal to 20 சொல்லலாம். இந்த L by s 12 தூக்கி இங்க போடலாம். சரிங்களா? அப்போ 60 by s ங்கிறது என்னது? 8. இத 12 போட்டோம்னா 20 minus 12 8 ஆயிடும். அப்போ what is s? இதுல இருந்து என்ன கிடைக்குது? s ங்கிறது எவ்வளவு? s ங்கிறது 8 by 60. 8 by 60ங்கிறது என்னது? மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் செகண்ட் எப்படி? s ங்கிறது s ங்கிறது சாரி கரெக்ட். சோ s ங்கிறது 60 by 8. 60 by 8 வந்து இது மீட்டர் பெர் செகண்ட், கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும். எப்படி மாத்தணும்? 18 by 5 5 by 18 18 by 5. சோ 12 5 60 அடிச்சீங்கன்னா 2 3 இங்க 9. சோ அப்ப ஆன்சர் என்னது? 27 கிலோமீட்டர் அப்படின்னா 27 கிலோமீட்டர். அடுத்து 34வது क्वेश्चन. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என்னாவது உறுப்பு வந்து 7n - 3. பொது வித்தியாசம் 7n - 3 அப்படின்னாலே எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? எண்ணுக்கு 1 போட்டா 4 கிடைக்கும். எண்ணுக்கு 2 போட்டா 11 கிடைக்கும்.
அப்ப 4, 11, 7 அப்படி இல்லைன்னா 7 என்னோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, என்னோட குணகம் தான் என்னவா இருக்கும், கண்டிப்பா பொது வித்தியாசமா இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் என்னது 7. நிலநடுக்கத்தை அளக்க உதவிடும் அந்த இதுக்கு பேர் என்னது, ரிக்டர் ஸ்கேல். டெசிபல் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க, டெசிபல் அப்படிங்கிறது சவுண்டு. ரேடியன் அப்படிங்கிறது என்னது, பிளேன் ஆங்கிள், தலக்கோணத்தை அளக்கிறது வந்து ரேடியன் சொல்லுவாங்க. சரிங்களா, திண்ம கோணத்துக்கு வந்து ஸ்ட்ரேடியன் சொல்லுவாங்க. ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது எது, ஃப்ரீக்வன்சி. மத்த விலாச பிரகசனம் என்ற வடமொழி நூலை எழுதியவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் தான் இதை எழுதுறார், மத்த விலாச பிரகசனம். அடுத்த கொஸ்டின், நியூ இந்தியா அப்படிங்கிற நியூ இந்தியா, காமன்வெல்த் போன்ற பத்திரிகையை நடத்தினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அது, அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்படுவார். அன்னி பெசன்ட் எதனுடன் தொடர்புடையவர், எந்த ஒரு இயக்கத்துடன் தொடர்புடையவர்? ஹோம் ரூல் மூவ்மெண்ட். தமிழ்ல என்ன ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னா, தன்னாட்சி இயக்கமா? ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தமிழ்ல என்ன, தன்னாட்சி இயக்கம் தானே, தன்னாட்சி இயக்கம். அவரும் திலகரும் சேர்ந்துதான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அப்புறம் தியோசோபிக்கல் சொசைட்டி இருக்குல்ல, பிரம்மஞான சபை, பிரம்மஞான சபை தலைவரா இருந்தது யார் தான் அப்படின்னா யாரு, அன்னி பெசன்ட். பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யார், ஆடம் ஸ்மித். இதே நியூ எக்கனாமிக்ஸ், புதிய பொருளாதாரம், அது சம்பந்தப்பட்டவர் யாரு, கெய்ன்ஸ். கீன்ஸ் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல KEYNES. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது, குடிமக்கள் காப்பியம். நினைக்கிறீங்க குடிமக்கள் காப்பியம்னா என்னதுன்னா, அந்த காலத்துல காப்பியம் அப்படின்னா கடவுள் அவங்கதான் ஹீரோவா இருப்பாங்க. பட் சாதாரண மக்களையும் ஹீரோவா வச்சு ஒரு எழுதுனதான் என்னதுன்னா குடிமக்கள் காப்பியம். இப்போ சிலப்பதிகாரத்துல யார் ஹீரோ, கோவலன். சாதாரண ஆள் தான், சாதாரண மக்கள். அதனாலதான் அது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை என்ன சொல்லுவாங்க, குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும். சரிங்களா, ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். இந்தியாவின் திட்ட நேரம் எந்த தீர்க்க ரேகையில் கணக்கிடப்படுகிறது, 82.3 கணக்கிடப்படுகிறது. 82.3 30 டிகிரி தானே, கரெக்ட். 82.5 மினிட்ல வரும். இங்க டிகிரிங்கிறதுனால மினிட்ஸ்ங்கிறதுனால 30 தான் கரெக்ட். இல்லைன்னா 82.5 என்ன வந்துடும், மினிட்ஸ்ல வரும். இந்த 82 மினிட்ஸ் அண்ட் 30 டிகிரி, அதனால இதுதான் கரெக்ட். இங்க எப்போ தமிழ்ல இந்த உயர் நீதிமன்றத்தின் கிளை எப்போ அமைக்கப்பட்டது, 2004 அமைக்கப்பட்டது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் என்ன? அகழ்வாரை தாங்குன்னா நீங்க எவ்வளவுதான் பூமி எவ்வளவுதான் கொட்டினீங்க, எது வேணாலும் இது வச்சு வேற என்ன JCB வச்சு எது பண்ணாலும் அது பாட்டுக்கு அமைதியா இருக்கு. சரியா, அதுதான் பொறுமை அப்படின்னு சொல்லி. ஹைட்ரோபோபியோ எதோட தொடர்புடையது? ராபிஸ். ஹைட்ரோபோபியா அப்படின்னா தண்ணியை கண்டா அவங்களுக்கு என்ன ஆகும், பயமா இருக்கும். தண்ணியை கண்டா பயமா இருக்கும். வோல்ட் மீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது? மின்னழுத்த வேறுபாடு, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 44க்கு C. ராட்கிளிஃப் கோடு இந்தியாவை எதனிடமிருந்து பிரிக்கிறது? ராட்கிளிஃப் பாகிஸ்தான், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். மெக்மோகன் லைன்றது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும். துரான் லைன்ங்கிறது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். ஒரிஜினலா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் இருந்தது, இப்ப பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான். துரான் லைன். பாலிட்டியில அடிப்படை உரிமைகள் எது சம்பந்தப்பட்டது? 3வது. 4வது எது சம்பந்தப்பட்டது? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். 2ங்கிறது எது சம்பந்தப்பட்டது? சிட்டிசன், குடியுரிமை சம்பந்தப்பட்டது. 1ங்கிறது எது சம்பந்தப்பட்டது? யூனியன் டெரிட்டரிஸ். இந்தியா ஸ்டேட்ஸ் இந்த யூனியன் டெரிட்டரிஸ். சந்திர கிரகணம் எப்போ வரும்? சந்திர கிரகணம் என்ன பண்ணும் அப்படின்னா, நிழல் சூரியனோட நிழல்ல சந்திரன் போகும்போது மறைஞ்சிடும். சரிங்களா? சோ அப்போ அது எப்ப சூரியன் நிழல் வரணும்னா பூமி எங்க இருக்கணும்? பூமி வந்து கரெக்டா சூரியனுக்கும், சூரியன் கீழன்னு வச்சுக்கீங்களா, அந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. நம்ம இது நம்மளோட நிழல் மேல போதும், அந்த நிழலுக்குள்ள வந்து நிலா வரும்போது மறைஞ்சிடும். சரிங்களா? அப்போ அது வந்து
அது அந்த நேரத்தில் தான் சந்திர கிரகணம் வருகிறது. இது எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இது எர்த்து. சன் வந்து ரொம்ப பெருசானது. அப்ப சன்னோட இது இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இந்த இடம்லாம் நிழலா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து பூமியை இப்படி சுத்திக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கீங்களேன். இப்படி சுத்திட்டு வரும்போது இதுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? மறைஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து சந்திரகிரகணம் எப்போ வரும்? எந்த நாள்ல வரும்? அமாவாசையா பௌர்ணமியா? பௌர்ணமி அன்னைக்குதான். எப்ப பௌர்ணமியோ அப்பதான். ஒரு கூட்டத்துல 10 பேர் இருக்காங்க. 10 பேருமே எல்லாத்துலயுமே கை குலுக்கிட்டாங்க அப்படின்னா மொத்த கை குலுக்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா n×n-1/2 ஃபார்முலா. எல்லாருமே அவங்கள தவிர மற்ற எல்லாத்தோடையும் கை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால n×n-1/2 அப்படிங்கும்போது இதுக்கு என்ன வரும்? 10×9/2 எவ்வளவு வரும்? 45 வரும். அடுத்து நீங்க போலீஸ் திருடனை பிடிக்க போறீங்க. திருடன் 8 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. நீங்க 100 மீட்டர் பின்னாடி இருந்து துரத்துறீங்க. 10 கிலோமீட்டர் வேகத்துல போனீங்கன்னா எவ்வளவு நேரத்துல திருடனை பிடிக்கலாம்? ஸோ டைமுங்கிறது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டு பேருக்கு இனிஷியலா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓடும்போது எவ்வளவு இருக்கு? 100 மீட்டர். ஸ்பீடுங்கிறது ரிலேட்டிவ் ஸ்பீட், சார்பு வேகம். ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறதுனால சார்பு வேகங்கிறது வித்தியாசம் எடுத்துக்கணும். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எவ்வளவு? ஒருத்தர் 8, இன்னொருத்தர் 10. அப்ப எவ்வளவுல போறாரு? 2ல போறாரு. ஸோ ஆன்சர் என்னது? எவ்வளவு நேரம் கிடைக்கும்? 8 மீட்டர் எடுத்தலாம். ஸோ எவ்வளவு நேரத்தில் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து டிங்கிறது என்னது? டிங்கிறது 100 மீட்டர்ல இருக்கு. இது 2 கிலோமீட்டர்ல இருக்கு. கிலோமீட்டர் மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். அப்ப கிலோமீட்டர் மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் என்னது? 5/18. ஸோ 5/18 மார்க்கம். ஸோ இதான் ஆன்சர். அப்போ 5/18 வச்சுங்களேன். இது என்ன ஆகும்? 10. இங்க ஒரு 10 அடிபட்டு போயிடும். 18 மேல வரும். ஸோ ஆன்சர் வந்து 180 வினாடிகள். அப்ப 180 வினாடிகள்ல எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம். ஆரல்வாய் மொழி எதற்கு ஃபேமஸ்? ஆரல்வாய் மொழியில தான் என்ன இருக்கு? என்னங்க இருக்கு? காற்றாலை மின்சாரம் எல்லாம் அதிகமா இருக்கு. எடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆரல்வாய் மொழி. அடுத்து உளவியல் கொஸ்டின்ஸ். எல்லா சிறைவாசிகளும் குற்றவாளிகள். இந்த கூற்று சரியெனில் கீழ்கண்டவற்றில் எது சரி? எல்லா சிறைவாசிகளும் குற்றவாளிகள். அப்போ என்ன சொல்றாங்க? நீங்க இந்த மாதிரி ஒரு கூற்றுன்னு சொல்லிட்டாங்கன்னா மத்ததெல்லாம் எடுத்துக்கூடாது. அந்த கூற்ற சரின்னு நினைச்சிட்டு அதை ஆன்சர் பண்ணணும். அப்ப சிறையில இருக்கிற எல்லாருமே என்னன்னு சொல்றாங்க? இவங்க குற்றவாளிகள் சொல்றாங்க. அப்ப பாருங்க, சிறைவாசிகள் அல்லோதர் குற்றவாளிகள் அல்ல. கரெக்டா? அப்ப சிறையில இல்லைன்னா அவன் குற்றவாளிகள் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. ஒருத்தன் வந்து குற்றவாளியா இருக்கலாம், ஆனா சிறையில இல்லாம இப்போதைக்கு இருக்கலாம். அதனால அது கரெக்ட் சொல்ல முடியாது. குற்றவாளிகள் அனைவரும் சிறைவாசிகள். கரெக்டா? இது தப்பு. சிறைவாசிகள் இருக்கிறவன் எல்லாம் குற்றவாளிகள். குற்றவாளிகளா இருந்துட்டு இன்னும் சிறைக்கு போகாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சரியா? அது கிடையாது. சிறைவாசிகளில் சிலர் குற்றவாளிகள் அல்ல. அது தப்பு. ஏன்னா கொடுத்திருக்கிறது சிறைவாசிகள் இருக்க எல்லாருமே என்னன்னு சொல்றான்? குற்றவாளிகள். சிறைவாசிகள் குற்றவாளிகள் சிலர் சிறையில் உள்ளனர். கரெக்டா? கண்டிப்பா குற்றவாளிகள் சிலர் சிறையில் உள்ளனர்ன்றது கரெக்ட். அதனால இதுக்கு ஆப்ஷன் வந்து டி தான் ஆன்சர். இதுல எத்தனை முக்கோணம் கண்ணுக்கு தெரியுது பாருங்க. இது எடுத்துங்க. இதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா 1, 2, 3, 4, அப்புறம் 5, 6, 7, 8. அப்ப இதே மாதிரி 8 இங்க ஒரு 8 இருக்கும். 8 8 எவ்வளவு? 16. 8 8 16 தனியா வச்சு. அடுத்து பாருங்க, இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 16 8 எவ்வளவு? 24. சரியா? 24. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க ஒண்ணு வருது பாருங்க. இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு வருது. புரியுதா? இப்படி போய் இப்படி வருது. அதே மாதிரி இப்படி போய் இப்படி வருது. அது ஒரு 2. அப்ப மொத்தத்துல எவ்வளவு? 26. அடுத்த கொஸ்டின். ஒரு நபரின் 32 வயதில் அவருக்கு முதல் குழந்தையாக மகன் பிறந்தான். அவரின் மனைவி 35 வயதை அடையும் போது அவரின் மகனுக்கு 7 வயது. அப்படின்னா எப்படி? 32 வயசு வரும்போது முதல் மகன் பிறந்தார். அவரின் மனைவி 37 வயதும் போது மகனுக்கு 7 வயது. 35ல இருந்து 7 கழிக்கணும். 35 7 கழிச்சால 28. 28ங்கிறது யாருக்கு? அப்பாவுக்கு. அந்த அம்மாவோட வயசு குழந்தை பிறக்கும் போது வச்சுங்களேன். அப்ப 28 32. அப்ப வித்தியாசம் என்னது? 4 ஆண்டு. வித்தியாசம் வந்து 4 ஆண்டு.
54க்கு என்ன ஆன்சர்? 37 14. 37 14 கூட்டினா 51. ஆனா 17 வருது. 51ல 3ல ஒரு பங்கு, இதுல 3ல ஒரு பங்கு 90, 102, 102ல 3ல ஒரு பங்கு, அப்ப 3ல ஒரு பங்கு தான். அப்ப ஆன்சர் என்னது? 28. இது ரெண்டையும் கூட்டி 3ஆல வகுத்தீங்கன்னா ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின், EFG VUT KLM ஆன்சர் என்ன? ஈங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது எழுத்து? ABCDE 5வது எழுத்து. அது மாதிரி பின்னாடி இருந்து 5வது எழுத்து STUVWXYZ வரும். 5வது எழுத்து வந்து என்னது? B. அந்த மாதிரி உள்ள இந்த பக்கம் இருந்து 5வது எழுத்து, அந்த பக்கம் ABCD வரிசையா எழுதி போட்டீங்கன்னா வரும். அடுத்து பிளஸ் என்பது வகுத்தல், மைனஸ் என்பது பெருக்கல் அப்படின்னா இது மாதிரி எழுதிக்கணும். பிளஸ்ங்கிறது என்னது? வகுத்தல். அப்ப இந்த இடத்துல எழுதும் போது என்ன பண்ணுங்க? இதுல வகுத்தல் போடணும். மைனஸ் என்ன பண்ணணும்? பெருக்கல் போடணும். இதை என்ன பண்ணணும்? கூட்டல் போடணும். இதை என்ன போடணும்? கழித்தல் போடணும். போட்டு அதுக்கப்புறம் போன் மாஸ் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் என்னது? 8/3. தென்னுங்கிறத RLBSன்னு எழுதுறாங்க. அப்ப கேஸ்ங்கிறத எப்படி எழுதுறாங்க? எப்படி? ஆமா, T RST. Tங்கிறது -2. Hங்கிறது என்னது? Hங்கிறது HIJKL. அதுக்கப்புறம் அது மாதிரி ஈங்கும் போது பின்னு வருது. அப்ப என்னது? BCD. இதுக்கு முன்னாடி எவ்வளவு போகுது, அதுக்கு பின்னாடி போகுதுன்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 58. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களில் சரண் என்பவர் மேலே இருந்து 25வது இடத்தையும் கீழே இருந்து 32வது இடத்திலும் உள்ளனர் எனில் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒருத்தருங்க மேல இருந்து 25வது இடத்துல இருக்காரு, கீழே இருந்து 32 இருக்காரு. இப்ப ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணணும்? ஒன்ன கழிச்சுக்கணும். அந்த சரண்றது 2ல இருந்துமே வருவாரு, அதனால கழிச்சுக்கணும். ஆன்சர் என்னது? 56. 59. ஒரு நபர் ஒரு புள்ளியிலிருந்து தெற்கு நோக்கி 9 கிலோமீட்டர் நடக்கிறார் மற்றும் அங்கிருந்து கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறார். அங்கிருந்து தெற்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்து கடைசியாக மேற்கு திசையை நோக்கி 8 கிலோமீட்டர் பயணிக்கிறார் எனில் அவர் தற்போது தொடக்க நிலையிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? ஆன்சர் என்ன? இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எல்லாமே எப்பவுமே நார்த்து, சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட் போட்டு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு புள்ளியிலிருந்து தெற்கு நோக்கி 9 நடக்கிறார். ஒரு புள்ளியிலிருந்து தெற்கு நோக்கி 9 நடக்கிறார். அங்கிருந்து கிழக்கு நோக்கி 3 நடக்கிறார். கிழக்கு நோக்கி 3. அங்கிருந்து தெற்கு நோக்கி திரும்ப ஒரு 3 நடக்கிறார். கடைசியாக மேற்கு திசையை நோக்கி 8 கிலோமீட்டர் பயணிக்கிறார். மேற்கு திசையை நோக்கி 8 கிலோமீட்டர் பயணிக்கிறார். அவர் தற்போது தொடக்க புள்ளியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? சரிங்களா? இது எவ்வளவு? 12. சரிங்களா? அப்போ இதை பார்க்கணும். இது எவ்வளவு வரும்? 5. இது 12. அப்போ பித்தாகரஸ் தேற்றம். இதான் கேட்கிறாங்க, கர்ணம் கேட்கிறாங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது? 12 square plus 5 square. 144 plus 25 எவ்வளவு? 169. எவ்வளவு ஆன்சர்? 13. கீழ்கண்டவற்றில் கொடுக்கப்பட்டுள்ளது மிகவும் பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஒரு சிறையில் எப்போதுமே இருக்க வேண்டியது. சிறைனா எப்பவுமே என்ன இருக்கும்? கம்பி எல்லாம் எல்லா சிறையிலையும் கிடையாது. அதெல்லாம் நீங்க சின்ன அந்த காலத்துல சிறைனா கம்பி இருக்கும், கம்பி எல்லாம் அப்படின்பாங்க. நிறைய சிறையில கம்பி எல்லாம் இருக்கவே இருக்காது. சரிங்களா? கம்பி இருக்கணும் அவசியம் கிடையாது, ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அது கம்பி மாதிரியா இருக்கணும் அவசியம் கிடையாது. உள்ள இருக்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா பட்டையா கூட இருக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா ஒரு சிறை அப்படின்னா கம்பியா. சில முக்கியமான சிறையெல்லாம் ஃபுல்லாவே மூடிடுவாங்க, கண்ணாடி மட்டும் இருக்கும். ஒரு குண்டு பிழைக்கக்கூடிய கண்ணாடி எல்லாம் இருக்கப்பா. சிறையில வந்து கண்டிப்பா கம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
சிறையில. சரி, அடுத்து கைதிகள் இருக்கணுமா கண்டிப்பா சிறையிலனா? எல்லா சிறையிலும் செய்து சும்மா கூட இருக்குல்ல, எம்டியாலாம் இருக்கும்ல, இருக்கு. சரி, காவல் அதிகாரி சிறையில எப்பவுமே இருக்கணுமா? அதுல இடத்துல அங்க அவசியமே இல்லை. ஒரு சிறையை இருக்கும் போது அவ இருக்கணும் கூட அவசியம் கிடையாது, வெளியே கூட போலாம். ஆனா சேஃபா இருக்குன்னா என்ன பண்ணிருப்பாரு, பூட்டி இருக்கும். கண்டிப்பா என்ன இருக்கணும் ஒரு சிறைனா? பூட்டு கண்டிப்பா இருக்கும். எப்பவுமே எந்த சிறையா இருந்தாலும் பூட்டுங்கிறது கண்டிப்பா. பூட்டு இல்லாம சிறை இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா பூட்டு. நிறைய பேர் ஆன்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிறைனாவே அந்த ஸ்கூல் இதுல இருந்து சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம், என்னது கம்பி அன்றோம் அப்படிங்கிறதுக்காக கம்பிகள் அப்படின்னு சொல்லி அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நான் படத்துல பார்த்து சிறைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஏ மற்றும் பி சேர்ந்து வேலை செய்வதால் 4 நாட்கள் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 12 நாட்கள் முடிச்சா பி என்னதுன்னா 1/4 மைனஸ் 1/12 நம்ம பார்த்திருக்கோம். 1/4 மைனஸ் 1/12 போடுங்க. 1/4 மைனஸ் 1/12 போட்டீங்கன்னா கிடைச்சிடும். ஆன்சர் என்ன? 6 days. 1/6 கிடைக்கும். 1/6ங்கிறது 6ல் 1 பங்கு. அப்போ வந்து மொத்த வேலையை முடிக்கிறதுக்காக. அடுத்து இது நம்ம பார்த்திருக்கோம். முட்களுக்கு இடையே உள்ள தொலைவுக்கு சொல்லியிருக்கேன். 4:50க்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நிமிடங்களை வந்து 6ஆல பெருக்குங்க, எப்பவுமே 300. அடுத்து 4 × 30 + 50 × ½ 120 145. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் ஆன்சர். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 155 டிகிரி. இது மட்டும் 180க்கு மேல போச்சுன்னா எதுல இருந்து கழிக்க சொல்லியிருக்கேன்? 370 இருந்து கழிக்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்திருக்கோம். 63க்கு ஆன்சர் என்ன? ஒரு மின் தூக்கில் 12 பெரியவர்கள். அப்ப 12 பெரியவர்கள் ஈக்குவல் டு 20 சிறுவர்கள்னு சொல்றாங்க. அப்ப அதை ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப 15 சிறுவர்களுடன் எத்தனை பெரியவர்கள் உடன் செல்லலாம்? அப்பதான் அது தாங்கும், அந்த எலிவேட்டர்னு சொல்லக்கூடியது. So 12 men is equal to 20 children. அப்போ 1 man is equal to எவ்வளவு? 25 12 C. 5/4 C. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க? 5/3. அங்க 15 சிறுவர்கள். 15 சிறுவர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் எத்தனை சிறுவர்கள் இருக்கலாம்? 5 சிறுவர்கள் அலவுடு. அப்ப 5 சிறுவர்கள் வந்து எத்தனை மேன் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்ப 5 சிறுவர்கள் வந்து எத்தனை? 5/3 × 5 டிவைடட் பை 5. இது வந்து C ஈக்குவல் டு, சிங்கிறது எழுதிங்க. சிங்கிறது எவ்வளவு? சிங்கிறது எவ்வளவு? 3/5 × m. சரிங்களா? அப்ப வந்து நமக்கு C எத்தனை C இருக்கும்? 5C. 5 × 3/5 அப்படின்னா அவ்வளவு வரும். 3. அப்ப இந்த 3 பேர் வந்து ஏத்திக்கிறாங்க. அடுத்து 31 மாணவிகள் மட்டுமே உள்ள ஒரு வகுப்பில் நீங்கள் 13வது ரேங்கில் உள்ளீர்கள் என்றால் கடைசியிலிருந்து நீங்கள் எத்தனாவது ரேங்கில் உள்ளீர்கள்? எவ்வளவு? அது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 32 வரணும். சரிங்களா? அதனால நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். மேல இருந்து கவுண்ட் பண்ணுவோம், கீழே இருந்து கவுண்ட் பண்ணுவோம். ஆன்சர் என்னது? 19வது ரேங்க். அடுத்து கோடிட்ட வானம் விமானம். வானத்துல விமானம், அப்ப நீர்ல போறது என்னது? கப்பல். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். 1 முதல் 100 வரை எண்ணால் எழுதும் போது எத்தனை முறை 9 என்ற எண் வரும்? 9ங்கிற எண்ணுங்கிறது வந்து மொத்தம் எத்தனை முறை வரும்? 20 தடவை வரும். நீங்க எண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? 20 தடவை வரும். அடுத்து 67வது கொஸ்டின். கீழே உள்ள படங்களை முக்கோணம் மற்றும் வட்டத்தில் இடம்பெற்று செவ்வகத்தில் இடம்பெறாத எண். முக்கோணத்திலேயே வட்டத்துல மட்டும் இருக்கணும். முக்கோணம் வட்டத்துல மட்டும் இருக்கணும். சரிங்களா? செவ்வகத்துல இடம் பெறக்கூடாது. அப்ப ஆன்சர் என்னது? 7. 7 தான் ஆன்சர் வந்து 7. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல செவ்வகத்தில் இல்லாம இருக்க. ஆன்சர் வந்து 7. ஆரஞ்சுங்கிறத பட்டர்னு சொல்றோம், பட்டரை சோப்புன்றோம், சோப்பை இங்குன்றோம், இங்க ஹனின்றோம். அப்படின்னா ஹனி என்பதை ஆரஞ்சு எழுதுனா துணி துவைக்க எது பயன்படும்? சோப்பு. அப்ப சோப்பை என்னன்னு சொல்லுவோம்? இங்குன்னு சொல்லுவோம். ஆன்சர் வந்து இங்க். 69. இந்த பகடையில் 3க்கு எதிர்ப்புறம் என்ன?
ஸோ 3க்கு எதிர்ப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச நம்பர்களோட சைட்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க. அப்படி பார்க்கும்போது 4 நிறைய இடத்துல இருக்கு. 4க்கு பக்கவாட்டு எண்கள் பாருங்க 6, 2, 5, 1. அப்ப 4ஓட பக்கவாட்டு எண் 4ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். 4ஓட பக்கவாட்டு எண் பாருங்க 1, 5, 6, 2. அப்ப அதுல இல்லாத எண் எது? 3. அதான் கண்டிப்பா 4க்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 3க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எது? அதுதான் 4 தான். ஆன்சர் வந்து 4. ஒரு சங்கேத பாஷையில் இது ரொம்ப சிம்பிள். பை, நை, பை அப்படிங்கறத சம் குட் ஜோக்ஸ்ன்னு சொல்றோம். நை, பேட்டிங்கிறது. அப்ப இது 2 காமனா இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். அதே ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன ஜோக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. பாருங்களேன், இதுக்கும் பாருங்களேன், நை, பேட், லிங்க், இதுக்கு சம் ரியல் ஸ்டோரிஸ் இருக்கு. அப்ப சம்முங்கிறதா இங்க 2 காமனா இருக்கு. அப்ப நைங்கிறது என்னது? சம். சோ நைங்கிறது சம்முன்னு சொல்லிடுறோம். அடுத்து பாருங்களேன், இந்த பை, லிக், டோல் இது வந்து மெனி குட் ஸ்டோரிஸ்ன்றாங்க. அப்ப குட்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அப்ப குட்னு ஒண்ணு இருக்குது, இங்க குட்னு இருக்கு. அப்ப பைங்கிறது என்னது? குட். பைங்கிறது குட்னு வந்துட்டோம். சரிங்களா? அப்ப ஜோக்ஸ்ங்கிறது கண்டிப்பா என்னது? ஜோக்ஸ்ங்கிறது பி ஐ. சரியா? பி ஐங்கிறதா ஜோக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின். இது கொஸ்டின் நம்பர் என்ன? 70. அடுத்து 71. ஷார்ப் அப்படி இது ஒண்ணும் கிடையாதுங்க. எஸ்க்கு 5, ஹச்சுக்கு 8, ஏக்கு 0, ஆருக்கு 3 அப்படியே போட வேண்டியது. அப்ப ரஷ்யன் ஆன்சர் என்ன? என்னங்க? 3658. அடுத்து இசட்ங்கிறது 52, ஏசிடி 48. அப்பனா பேட் எவ்வளவு? இசட்னா நம்பர் வச்சுங்க எப்பவுமே. இசட்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா 26வது லெட்டர். 26 52 எழுதிருக்காங்க, 2 கூட்டி இருக்காங்க, பெருக்கி இருக்கிறாங்க. ஏசிடியை பாருங்க, A1, C3, 4, T20, 24 டபுள், எல்லாம் டபுள் பண்ணிருக்கிறாங்க. அப்ப பேட்டை பாருங்க, 2, 1, 3, 23. டபுள் பண்ண 46. ஆன்சர் வந்து 46. அடுத்து 73. 73க்கு அடுத்த நம்பர் என்ன? இந்த ஃபிபனோசி சீக்வன்ஸ் ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 நம்பரை கூட்டினா அடுத்த நம்பர் வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்ப ஃபிபனோசி சீக்வன்ஸ் பாருங்களேன். இது அடிக்கடி கேட்பாங்க. ஃபிபனோசி சீக்வன்ஸ் 0, 1, அடுத்து 1, 1, 1 என்னது? 2, 2, 1 என்னது? 3, 5, 8, 13 அப்படியே போயிட்டே. இப்ப கொடுத்துருக்க இந்த நம்பர் என்ன தெரியுங்களா? இது வந்து 3 நம்பரை கூட்டுறது தான் இந்த கணக்கு. 1, 3, 4 கூட்டினா என்னது? 8. 8, 4, 3 கூட்டினா எவ்வளவு? 15. 15, 8, 4 கூட்டினா 27. அப்ப 27, 37, 5, 42, 8, 50. ஆன்சர் என்னது? 50. 74வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. மேல இருக்க 2 நம்பர் இருக்குல்லங்க, 16, 18. அது 2ஐயும் கூட்டி 2ஆல வகுத்தா இது வந்துடும். 30 2ஆல வகுத்தா வந்துடும். அப்ப எதையும் கூட்டினா 16னா 32. இங்க என்ன வரணும்? 22 வரணும். ஆன்சர் வந்து 22. பேட்டர்ன் கண்டுபிடிப்பாக்க சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னா, இருக்கிற ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ரெகுலரான ஒரு பேட்டர்ன் கிடைச்சதுன்னா அதான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. அப்ப ஏ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? XY, XX, YY, அடுத்து XXX, YY, அடுத்து 4X, 4Y வரும். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 76வது கொஸ்டின். கீழே 2 கூட்டுகள் கொடுக்கப்பட்ட 2 முடிவுகள். அதுல எது தர்க்க முறைப்படி லாஜிக்கல் ரீசனிங்ல சொல்லும்? அனைத்து புலிகளும் கப்பல்கள், சில கப்பல்கள் அலமாரிகள். வென் டயக்ராம் வரையணும். அனைத்து புலிகளும் கப்பல்கள். அனைத்து புலிகளும் கப்பல்கள் அப்படின்னா இது வந்து புலிகள் அப்படின்னா இது கப்பல்கள். அடுத்து சில அலமாரிகள் புலிகள். இங்க புலி இருக்கு பாத்தீங்களா? சில அலமாரிகள். அப்ப அலமாரிக்கு புலிக்கு வந்து என்ன இருக்கணும்? கொஞ்சம் லிங்க் இருக்கணும். சரிங்களா? அப்போ சில அலமாரிகள்.
அடுத்து இப்ப பாருங்க, முடிவு பாருங்க, இதுல இருந்து சொல்ல முடியும். சில புலிகள் அலமாரிகள்னு சொல்ல முடியுமா? சில என்ன கேக்குறாங்க? சரி சரி, ரெண்டாவது வந்து என்னதுன்னு ஒரே நிமிஷம். அனைத்து புலிகள் கப்பல்கள் முடிவை பார்த்துட்டு சில கப்பல்கள் அலமாரிகள். அப்ப கப்பலுக்கும் அலமாரிகளுக்கு இந்த அலமாரிகள் வந்து புலியை தொடலாம் தொடாம இருக்கலாம், கப்பலை கண்டிப்பா தொற்று போறவங்க. இப்ப சொல்லுங்க, சில புலிகள் அலமாரிகள்னு சொல்ல முடியுமா? சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, இப்படியும் அலமாரி இருக்கலாம், தப்பே கிடையாது. இப்படியும் அலமாரிகள் இருக்கலாம். அலமாரிகள் கண்டிப்பா கப்பலை தொற்றுக்கணும், புளியை தொற்றுக்கலாம், தொடாம இருக்கலாம். அப்ப தொற்றுக்கா தொடாம இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால அது கண்டிப்பா அதை முடிவா சொல்ல முடியாது. அடுத்து, சில அலமாரிகள் புலிகள் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. சில அலமாரிகள் புலிகளா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதனால ரெண்டுமே இதுல உண்மை அல்ல, ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த கொஸ்டின், இந்த வரிசை எண்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த தொடர்ல 6 என்ற எண் 5க்கு அடுத்து வரணும், ஆனா அதுக்கு பின்னாடி என்ன வரக்கூடாது? 9 வரக்கூடாது. இதுல எத்தனை 6 வந்து 5க்கு அடுத்து வருது, ஆனா 9க்கு முன்னாடி வரக்கூடாது. அப்ப என்னவா இருக்கணும் அப்படின்னா 569 வரக்கூடாது, 568 வேற எது வேணாலும் வரலாம். சரிங்களா? அப்ப பாருங்க, ஒண்ணு பாருங்க, 56க்கு அப்புறம் 8 வரக்கூடாதுங்க, 9 வரக்கூடாது. அப்ப இல்லைன்னா எண்ணிக்கலாம், 56 1 2 3 இது வரக்கூடாது. இங்க இருந்தா 56க்கு அப்புறம் 9 வரக்கூடாது. அதுல எத்தனை 56 இருக்குன்னு பார்க்க போறோம். 1 2 3 4 5. மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 5 இருக்குன்னு. அடுத்த கொஸ்டின், ஆதித்யாவின் வீட்டின் கதவு கிழக்கு நோக்கி உள்ளது. கிழக்கு நோக்கி வீட்டுல கதவு இருக்கு. பின்கதவு 50 மீட்டர் நேரா, பின்கதவு வழியாக 50 மீட்டர் நேராக நடக்கிறார். பின்கதவு வழியாக எங்கிட்ட நடக்கிறாரு? மேற்கு நோக்கி நடக்கிறார். பிறகு வலதுபுறம் திரும்பி 50 கிலோமீட்டர் நடக்கிறார். வலதுபுறம்னா எங்கிட்ட திரும்பி நடக்கிறார், அப்படியே நடக்கிறார். வலதுபுறம் அப்படின்னா என்னது? நார்த்து, வடக்கு நோக்கி நடக்கிறார். நீங்க படம் பார்த்தீங்கன்னா வரும், வலதுபுறம் துவங்கி நடத்து நோக்கி நடக்கிறார். வடபுறம் அப்பதான் நீங்க போட்டதான் உங்களுக்கு தெரியும். 50 கிலோமீட்டர் நடக்கிறார். பிறகு இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறார். பிறகு இடதுபுறம் அப்படிங்கிறார், நேரா நார்த்து போயிட்டு திரும்ப நடக்கிறார். அப்ப எங்கிறது? மேற்கு நடக்கிறார். அப்போ கிளம்பிய இடத்துல இருந்து என்ன திசையில் இருக்கிறார் அப்படின்னா மேற்கு, அந்த பக்கம் வடக்கு இருக்கு. சரிங்களா? சோ வடக்குக்கு மேற்குக்கு நடுவில் இருக்கார். சோ ஆன்சர் என்னது? வடமேற்குல இருக்கு. சோ இதுக்கு ஆன்சர் என்ன? எந்த வெண் வரைபடம் கேரட் உணவு மற்றும் காய்கறிகளை குறிக்கிறது? ஏ. பாத்தீங்கன்னா எல்லாமே உணவு, உணவுக்குள்ள காய்கறி, காய்கறிக்குள்ள என்னது? கேரட். இதுல எத்தனை கனசதுரங்கள் உள்ளன? கனசதுரங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? கனசதுரங்கும் போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், கீழே பாருங்க. இந்த இதை மட்டும் பார்ப்போம், இதை மட்டும், அப்புறம் குறுக்கால பார்ப்போம். இதை பார்க்கும்போது கீழே 1 2 3 4 5 இருக்கு. 5, அப்புறம் மேல 3 8 8 1 9, இந்த பக்கம் 9 இருக்கு. அடுத்து இங்க பார்ப்போம். இங்க பார்க்கும்போது கீழே உள்ளதெல்லாம் ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிட்டு கீழே 4 9 4 13 13 2 15, இதை ஏற்கனவே கவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 15. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முக்கியமா சொல்றதுன்னா மொத்தம் 80 வினாக்கள் இருக்கும். எவ்வளவு நேரத்தில் ஆன்சர் பண்ணணும்? 80. ஒரு வினாவுக்கு எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம். போதுமா? பத்தாதா? எல்லா வினாவுக்கும் 1 நிமிஷமா உங்களுக்கு தேவைப்படும்? தேவையில்லை. ஜிகே கொஸ்டின்ஸ் தமிழ்ல ஒண்ணு கேட்கிறாங்க, குடிமக்கள் காப்பியம்னா என்னோட தேவைப்படும்? ஒன்றும் தேவையில்லை, உடனே முடிச்சாங்க. அதுக்கெல்லாம் 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது, 15-20 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கூட சில கொஸ்டின்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அதனால இதுல டைம் இல்லைங்கிறது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இதை வந்து டைம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இதுல வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே ஒரு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ இங்க
இந்த கேள்வித்தாளுக்கு வந்து சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 50க்கு மேல, ஒரு 55க்கு மேல எடுத்தாலே போதும். 55க்கு மேல எடுத்தாலே போதும் சரிங்களா. ஆனா எக்ஸாம்ல நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 70க்கு மேல எடுக்கலாம். ஈஸியாவே 70க்கு மேல எடுக்கலாம். நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா? இல்ல. ஸோ அதனால எப்பவுமே ஒரு கேள்விகளை வந்து 3 விதமா பிரிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, கேள்விகளை 3 விதமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வினா, அதான் நிறைய இருக்கும். அந்த தெரிஞ்ச வினாக்கள்ல என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு தப்பா ஆன்சர் பண்ணக்கூடாது. திடீர்னு சோழர்களின் சின்னம் எதுன்னு கேட்பான். உடனே இங்க நம்ம பாண்டிய நாட்டுல இருந்துட்டே பார்த்துட்டு திடீர்னு என்ன பண்ணக்கூடாது, தெரிஞ்ச கொஸ்டின் திடீர்னு என்ன போட்டுருவோமா, மீன் போட்டுருவீங்க. சேரர்கள்னு படிப்பீங்க, இது படிங்க. அது மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதியோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்குல்ல, ஓய்வு பெறும் வயதுன்னு கேட்பான். உச்ச நீதிமன்றம்னு படிப்பீங்க. ஆனா என்ன நினைச்சுக்குவீங்க, நீங்க உயர் நீதிமன்றம் நினைச்சு 62 போட்டு. இது என்னதுன்னா தெரிஞ்ச வினாதான். தெரிஞ்ச வினாக்கள்ல தப்பு பண்ணுவீங்க. இப்ப தெரிஞ்ச வினாக்கள்ல தப்பு பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க. இப்ப இந்த எக்ஸாம்ல பண்ணீங்களா பண்ணலையா? இதுக்கெல்லாம் இப்ப நீங்க இந்த டெஸ்ட் எழுதுனீங்களா, இதுலயே எவ்வளவு பண்ணிருப்பீங்க. இதப்ப எப்பரா தப்பு பண்ணோம்னு தெரியும். இது எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. ஒரு கொஸ்டின், ஒரு வினால உங்களுக்கு ரேங்கிங் போகுமா போகாதா? சார் ஒரே ஒரு கேள்வியில கிடைக்கும், வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஞாபகம். அதனால அது வந்து ரொம்ப, அதுக்குதான் நான் சொல்லுவேன், ஒரு பிராணாயாமம், ஒரு மெடிடேஷன், அந்த மாதிரி போன உடனே எக்ஸாம் ஹால்ல போயிட்டு இப்ப பண்றீங்களா பண்ணல, எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே போயிருங்க. முன்னாடி போயிட்டு கண்ணை மூடிட்டு நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. ஒரு 10 தடவை இழுத்து விடுங்க. நல்ல மூச்சை இருங்க, மெதுவா விடுங்க. அவசரத்துல கடைசி நேரத்துல 10 மணியா எத்தனை மணி டைம் இருக்காங்க, 11 to 12:20 சரிங்களா. இந்த 80 நிமிஷம்ங்கிறது சரிங்களா. 11 மணிக்கு நீங்க போனா போதும் சரிங்களா. அதனால இந்த டயத்தை போத்தி முன்னாடி போனா பிரச்சனை இல்லை சரிங்களா, பின்னாடி போகாதீங்க சரிங்களா. ஏதோ ஒரு படத்துல ஒரு வடிவேல் எல்லா படத்துக்கும் பின்னாடி போவான் சரிங்களா. அந்த மாதிரி போயிடாதீங்க சரிங்களா. போட் ரேஸ்க்கு முன்னாடி போகணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் போகணும். அங்க போய் உட்காந்து இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முடியும். சோ உங்களுக்கு தெரிந்த வினாவை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விடாம 1க்கு 2 தடவை படிங்க. டைம் எல்லாம் இருக்கும், கவலைப்படாதீங்க. 1க்கு 2 தடவை படிங்க. வாட்ச் போட்டு போங்க. 1க்கு 2 தடவை படிச்சுட்டு பண்ணுங்க. டிக் பண்ணாலும் சரி, இல்ல வெறுமனை என்ன பண்றது, கொஸ்டின்ல மட்டும் ஒரு புள்ளி வச்சாலும் போதும். அப்புறம் கூட OMR ஷீட் எடுத்தீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போட்டீங்கன்னா பால் பாயிண்ட் பென்ல தான் எழுத சொல்றாங்களா என்னது, அதனால இழுத்துட்டா அப்புறம் அழிக்க முடியாது, நமக்கு டென்ஷன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தப்பா மார்க் பண்ணீங்கன்னா டென்ஷன் ஆகாதா? இல்லதெல்லாம் மறந்து போயிடும். இன்னொன்னு நினைக்கிறேன், இப்ப எக்ஸாம் நெருங்க எத்தனை நாள் தான் இருக்கு. இப்ப யாராருக்கெல்லாம் எதுவுமே படிக்காத மாதிரி ஒரு பிளாங்கா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கா இல்லையா? அப்படி இருந்துன்னா நீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி யாருக்காவது இல்ல அப்படின்னா இன்னும் நீ படிக்கவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். யாரு நல்லா படிக்கிறானோ அவனுக்கு எக்ஸாம் நெருங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும், எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். நீங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம்லயே பாத்தீங்கன்னாவே எல்லாமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். அங்க எக்ஸாம் எப்பறம் அந்த எக்ஸாம் போய் பாஸ் பண்ணலாம். உள்ள போனோம் என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு 3 மணி நேரமே 10 எழுதிடும். அப்படிதான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மாதிரி இந்த நேரத்துல எவனாவது இந்த கேள்வி எல்லாம் கேட்டான்னு வச்சுக்கீங்களேன், ஆன்சர் எல்லாம் பண்ணாதீங்க. இந்த நேரத்துல வேணும்னே நம்ம டென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்பான். தெரியல, எனக்கு அந்த 80 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும் சரியா அப்படின்ற மாதிரி போகும். ஏதாவது அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஒவ்வொரு மூடுமே உங்களை அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா. அதனால தெரிஞ்ச கொஸ்டினை நல்ல 1க்கு 2 தடவை படிச்சுட்டு ஒரு தடவை டிக் பண்ணிட்டு கடைசி ஒரு 20 நிமிஷத்தை கூட எடுத்து போய் என்ன பண்ணிக்கலாம், OMR ஷீட்ல பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு கடைசியில 80 நிமிஷம் முடிச்சுக்கணும் வந்துடக்கூடாது சரியா. ஏன்னா நீங்க டிக் பண்றது முக்கியம் இல்ல, OMR ஷீட்ல மார்க் பண்றதுதான் முக்கியம். இல்ல எனக்கு கரெக்டா என்னால பண்ண முடியும்னா 2 தடவை படிச்சுட்டு அப்பப்போ கூட மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இல்ல ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு கூட அப்புறம் என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. அப்படி திரும்ப மார்க் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, இந்த கொஸ்டின்ல இன்னொரு படிக்கிறீங்க, இன்னொரு கொஸ்டின் என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க சரியான ஆன்சரை பார்த்துட்டு திரும்ப பண்றீங்க. அதனால டைம் எல்லாம் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி எல்லா கொஸ்டினுமே நீங்க ஆன்சர் பண்றதுக்கு பாருங்க. எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணீங்க 50 நிமிஷம் போகுது. 50 நிமிஷம் போகுது. எங்க மார்க் பண்ணிருக்கீங்க நீங்க? கொஸ்டின் பேப்பர்ல தான் மார்க் பண்ணிருக்கீங்க. கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு புள்ளியோ ஏதோ ஒன்று வச்சு சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு புள்ளி தெரியாம ரொம்ப பெரிய டிக்காலாம் அடிக்காதீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, திரும்ப இப்ப 30 நிமிஷம் இருக்கா உங்களுக்கு, இந்த 30 நிமிஷத்துல அந்த 50 நிமிஷத்துல ஏதாவது தெரியாத கொஸ்டின்லாம் இருந்துச்சு வச்சுங்களேன், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுருங்க சரிங்களா. தெரிஞ்ச கொஸ்டின் 50 கூட ஆகாது, 40 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும் எல்லாமே. இப்ப நீங்க OMR ஷீட் எடுத்துட்டு இன்னொரு தடவை படிக்கிறீங்க. ஒவ்வொன்றையும் படிச்சு திரும்ப பண்ணும்போது, இன்னொரு தடவையும் படிக்கும் போது, வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டா பண்றீங்க.
அடுத்து இது தெரிஞ்ச கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும், அது ஒரு 5 10 கொஸ்டினோ இருக்கலாம், இல்ல கூட கூட இருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து. சில கொஸ்டினுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவீங்க. இதுவான்னு டைட்டா இருக்கும், இருக்குமா இருக்காது, அப்படி இருக்கும். சரியா, இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி பிரச்சனையா இருக்கும். பி கிடையாது, சி கிடையாது, ஆனா அந்த ஏடில ஏதாவது ஒன்று இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதுக்கு திரும்ப இன்னொரு தடவை என்ன பண்ணுங்கன்னா இன்டெலிஜென்டா யோசிங்க. இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டாவது இன்னும் ரொம்ப முக்கிய விஷயம், இங்க கூட நீங்க டெஸ்ட்ல கூட பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ல நான் சொல்லுவேன், கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மோர் தென் ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு சொல்றது, திரும்ப சொன்னாலும் அதே மிஸ்டேக் தான் போய் பண்ணுவான். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டினை நீங்க படிக்கிறீங்க, இது சயின்டிபிக்காவே ட்ரூ. ஒரு கொஸ்டினை படிச்ச உடனே உங்களுக்கு இதான் ஆன்சர்னு தோணும். ஆனா உங்க மரமண்டை என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஏத்துக்காது. என்ன சொல்லணும், இது இல்லவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு ஒன்று ஆன்சர் பண்ணுவீங்க. அந்த ஆன்சர் பண்ணது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், தப்பா இருக்கும். முத உங்களுக்கு ஒன்று தோணுச்சு தெரியுமா, அது கண்டிப்பா என்னவா இருக்கும், இன்ட்யூஷன் ரைட்டா இருக்குமா இருக்காதா, இருக்கும். இது எந்த இடத்துலயும் இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியாத வினா, உங்களுக்கு அது எப்படியும் தெரியாது, ஆனா உங்க இது வந்து பார்த்தோன்னா உங்க மைண்ட் நீங்க எங்கேயே படிச்சிருக்கீங்கன்றத வச்சு உங்களுக்கு சொல்லுது, பார்த்திருக்கீங்கன்றத வச்சு சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும், அதை நினைச்சுக்கணும். ஓ ரைட், எப்படியும் அந்த கொஸ்டின் தெரியாது, நீங்க ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. வேணா போய் திங்க் பண்ணிட்டு வாங்க, கடைசியில என்ன தோணுச்சோ அதை என்ன பண்ணுங்க, அதை மட்டும். இல்லைன்னா தப்பானா கூட பிரச்சனை இல்லைன்னா அந்த கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. சரியா, எப்படியும் தப்பு பண்ண போறேன், அது ஒண்ணு. அப்போ 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணதை ஆன்சர் பண்ணுங்க கரெக்டா. இன்னொரு தடவை இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு எது இருக்காது. சில இதில் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் ஆன்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, இது என்ன தினம் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, ஒரு பர்டிகுலரா ஒரு தினம், ஒரு பாப்புலேஷன் டேன்னு வச்சுக்கீங்களேன், மக்கள் தொகை தினம் அப்படின்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28 இருக்கு. சரியா, டிசம்பர் 10 இருக்கு, ஆகஸ்ட் 15 இருக்கு. நம்ம பார்க்கலாம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், இது வந்து டிசம்பர் 10 வந்து மனித உரிமைகள் தினம், பிப்ரவரி 28 வந்து அறிவியல் தினம். அப்ப இது 3ம் இல்ல, அப்ப அது எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா அது 3ம் கிடையாது, அப்ப கண்டிப்பா அதான் ஆன்சரா இருக்கு. இது மெத்தட் ஆஃப் எலிமினேஷன். அது மாதிரி. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கொஸ்டினும் தெரியாது, ஆன்சரும் தெரியாது. அதாவது ஒரு ஆப்ஷனை கூட எலிமினேட் பண்ண முடியாத மாதிரி இருக்குமா இருக்காதா, இருக்கும். அந்த கொஸ்டின்லாம் எடுத்து எத்தனை கொஸ்டின் இருக்கும், ஒரு 5 கொஸ்டினா இருக்கட்டும், இல்ல 10 கூட இருக்கட்டும், சில சமயம் அது எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷனா போடும். ஒவ்வொன்றுக்கு தனித்தனி ஆப்ஷனா போட்டீங்கன்னா வேஸ்ட். இப்ப இந்த கொஸ்டினுக்கு இதுல உள்ள 80க்குமே சி போட்டீங்கன்னா சில சமயம் உங்க மார்க் என்ன வந்துடும் தெரியுமா, 30 கூட வந்துடும். இதே சில பேர் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பான், அவன் 25 தான் எடுத்திருப்பான். அப்போ தெரியாத கொஸ்டினுக்கெல்லாம் ஒரே ஆப்ஷனா போடுங்க. இங்கதான் உங்க லக் இருக்கு, அது என்ன ஆப்ஷன். சரியா, சில பேர் பி போடுவீங்க, சி போடுவீங்க. அப்ப சொல்லுவேன், ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் இல்லாத இந்த எக்ஸாம்ஸ்ல லக்கு பிளே பண்ணுமா, கண்டிப்பா பிளே பண்ணும். இப்ப நானும் எனக்கு இவருக்கு ஒரே மாதிரி தான் படிச்சிருக்கிறோம், ஒரே மாதிரி தான் அறிவு இருக்கு. நானும் 70 கரெக்டா அட்டன் பண்ணிட்டேன், இவரும் 70 அட்டன் பண்ணிட்டாரு. மீதி 10 எனக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. மீதி 10ல அவர் பி போட்டாரு, மீதி 10ல நான் சி போட்டேன். மார்க் வித்தியாசப்படுமா படுவாதா? அப்ப என்ன அறிவால வந்ததா கிடையாது. அப்ப லக்குங்கிறது எக்ஸாம்ஸ் முக்கியம். லக்குங்கிறது என்னன்னா, சில பேர்லாம் அந்த யார் டாப்பரா எடுப்பாங்க அப்படின்னா, அவன் ஒன்னு கெஸ் பண்ணுவீங்க தெரியுங்க, அந்த கெஸ் பண்ணதெல்லாம் என்ன ஆகணும், ரைட் ஆகும். நமக்கு நேரம் 7:30 14 எல்லாமே இருந்தாலும் எதை நம்ம நினைச்சு போடுறோமோ செல்வாங்க. நான் எதெல்லாம் திங்க் பண்ணி போடுறோனோ அதெல்லாம் தப்பாகும். சில பேர் சும்மா டிக் பண்ணிட்டு வரோம். ஒரு மேத்ஸ் கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கும், உலகமே வெளியே வந்துட்டு இதெல்லாம் பயங்கர டஃப், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அதுக்கு சி போட்டு வந்திருப்பீங்க. கடைசியா சி ஆன்சரா இருக்கும். அவன் போட்டு இது போட்டு பிச்சு இது போட்டிருப்ப அவன் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் லக்கும் வேணும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் லக்கும் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க கண்டிப்பா உங்களுக்கு லக்கும் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு. அதனால 3 விதமான கொஸ்டின் சொன்னேன். சரிங்களா, ஸோ ஒண்ணு வந்து உங்களுக்கு தெரிந்த கொஸ்டின். இந்த தெரிந்தவையில வந்து கேர்லெஸ், தெரிஞ்ச கொஸ்டின்ல பண்ணாதீங்க. ஏற்கனவே நமக்கு இது கம்மி தான் தெரிஞ்சதுன்னு வச்சுட்டீங்கனாலே அதுலயும் போய் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிருப்பீங்க. சரிங்களா, ஏ பி சி டி, டி வராது, டி வராது. இதுக்குள்ள இன்னொரு தடவை நல்லா திங்க் பண்ணி பாருங்க, வந்துடும். அடுத்து 3வது வந்து எதுவுமே தெரியலன்னா ஏயோ பியோ சியோ, டி மோஸ்ட்லி வராது. ஏபிசில நீங்க எது வேணாலும் போடலாம், அது எதுன்னு எனக்கும் தெரியாது. சரிங்களா, அது எப்படி சொல்றதும் முடியாதுல்ல, என்ன எக்ஸாம் எப்படி வரும்னு தெரியாதுல்ல. இன்னும் சயின்டிபிக்கா பாக்குறது அப்படின்னா, நீங்க மார்க் பண்ணிருப்பீங்களா, ஒரு 60 கொஸ்டின் மார்க் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அதுல எது அதிகமா இருக்கோ அதை தயவு செஞ்சு போடாதீங்க.
ஏன்னா அதான் ஆல்ரெடி வந்துருச்சு. நான் சொல்றது புரியுதா? இப்ப ஏபிசியில பி தான் அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பியோட கோட்டா ஓவர். சரியா? அந்த ஏபிசியில எது கம்மியா இருக்கோ அதை வேணா ட்ரை பண்ண. இது ஒரு ஓரளவு சயின்டிபிக் மெத்தட். நெகட்டிவ் மார்க் இல்லாத இடத்துல இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். வேற என்ன டவுட் உங்களுக்கு? வேற டவுட் இருந்தா கேளுங்க. என்னப்பா 33ஆல என்ன நம்பர் 33ஆல வகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 11 கண்டுபிடிங்க. 11 இதுதானே, 11 பத்தி தான் போட்டிருந்தேன். 11 டிவைட் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்று விட்ட ஒன்று எண்களின் கூடுதல் வந்து வித்தியாசம் 0வா இருக்கணும், இல்ல 11ஆ இருக்கணும், இல்லைன்னா 22ஆ இருக்கணும். அதை வச்சு ஈஸியா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. சோ ஒரு நம்பருக்கு வந்து 33ஆல வகுப்படுமா அப்படின்னு கேட்பாங்க. 33ஆல வகுப்படுப்பான்னு கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? 3ஆலையும் வகுப்படணும், 11ஆலையும் வகுப்படணும். அப்ப 3ஆல வகுப்புறதுக்கு யூஸ் பண்ணுங்க. 3ஆல வகுப்புறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா எண்களையும் கூட்டி கூட்டுத்தொகை என்னவால வகுப்படணும்? 3ஆல வகுப்படணும். 11ஆல வகுப்புறது என்ன பண்ணணும்? ஒன்று விட்ட ஒன்று இலக்கங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் சொல்றேன். 13ஆல வகுப்புற நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 7, 8. இப்ப இங்க பாருங்க, எத்தனை டிஜிட்டா வேணாலும் இருக்கலாம். 5 டிஜிட்டா இருக்கலாம், 6 டிஜிட்டா இருக்கலாம், 8ஆ இருக்கலாம், 10ஆ இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப 5 வச்சிருக்கேன். இப்ப இது 11ஆல் வகுப்படும் எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்கன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க பாருங்க, 3, 7 எக்ஸ். 8 4 எவ்வளவு? 12. 8 4 12. 7 3 கூட்டினீங்கன்னா 10. அப்ப எக்ஸ் கண்டிப்பா என்னதான் ஆகணும்? 2ஆ இருந்தா. ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினது ஈக்குவலா இருக்கணும். இல்ல வித்தியாசம் என்னவா இருக்கலாம்? 11ஆ இருக்கணும், 22ஆ இருக்கணும். அந்த மாதிரி கணக்குல. வேற டவுட்ஸ்? வேற ஏதாவது டவுட்ஸ்? வேற ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ்ல வேற எதுலயாவது? போட்டு போட் கணக்கா? சரி, இந்த போடுவோம். போட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படகுகள். படகை பொறுத்த வரைக்கும் 2 தெரியணும். இங்க பாருங்க, இது வந்து ரிவர். இப்படி போயிட்டு இருக்கு, ஆறு இப்படி போயிட்டு இருக்கு. இதுல நீங்க ஒரு போட். இந்த போட் வந்து ஆறு பக்கம் போற சைடு நீங்க போட்டை விட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு பேர் என்னதுன்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆத்தோட திசை. இதே போட்டை நான் எதிர் திசையில செலுத்தினா அது என்னது? அப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. நீருக்கு எதிர் திசை. எங்க வேகமா போகும்? நீரின் திசையிலையா? இப்ப நீங்களே வந்து ஒரு குளத்துல வந்து ஒரு ஆத்துல வந்து நீச்சல் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வேகமா போறதுன்னா எப்படி போலாம்? ஆறு போற சைட்லயே. நார்மலா அந்த ஆறு போற வேகம் வந்து நம்மளோட ஸ்பீடை விட கம்மியா இருக்கும். கம்மியா இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், என்ன ஆகும்? நம்மள இழுத்துட்டு போயிடும். வையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கீங்களேன், ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. அங்க ஆறுல தண்ணி நிக்கும். சரியா? இப்ப காவேரி, கங்கை, கோதாவரி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ இப்போ இதுல வந்து ஒவ்வொன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோட ஸ்பீடு வந்து பின்னு வச்சுக்கீங்க. போட்டோட ஸ்பீடு, படகோட ஸ்பீடு வந்து பி. ரிவரோட ஸ்பீடு வந்து என்னது? ஆர். அப்ப நான் போட்டை வந்து தண்ணி போகுதுல்ல, அந்த திசையிலேயே செலுத்துறேன்னா போட்டோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? எவ்வளவு? பி பிளஸ் ஆர். போட்டோட ஸ்பீடு 20, தண்ணி ஒரு 5 போகுது. அப்ப போட்டோட சிலை போனா தண்ணி இது போட்டோட ஸ்பீடு என்ன ஆகும்? 25 ஆகும். எதிர் போனா என்ன ஆகும்? 15. 5 குறைச்சோம். சரிங்களா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன வரும் அப்படின்னா எப்பவுமே பி பிளஸ் ஆர். அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எவ்வளவு? பி மைனஸ் ஆர். தமிழ் எழுதுறதுன்னா நீரின் திசையில் படகின் வேகம், படகின் வேகம் பிளஸ் என்னது? நீரின் வேகம். நீரின் எதிர் திசையில் படகின் வேகம் என்னது? படகின் வேகம் மைனஸ் நீர். இப்ப எனக்கு பாருங்க, சில சமயம் டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருவான், அப் ஸ்ட்ரீம் கொடுத்துருவான், இதுல இருந்து போட்டை கேட்பான். அப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இது வந்து என்னது? பி மைனஸ் ஆர். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஆறு ஆறு அடிபட்டு போயிடும், 2b வரும். அப்போ இதை ஒரு ஃபார்முலாவை எழுதிக்கங்க. போட்டோட ஸ்பீடு கேட்டாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பை 2. கணக்கு கொடுக்குறேன், கணக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதே ரிவரோட ஸ்பீடு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிவரோட ஸ்பீடு கேட்டாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்
மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பை என்னது 2. இதுல ஒரு கணக்கு போடுங்க, அப்புறம் வேற டைப் பண்ணுங்க. அது இன்னும் வந்து ஸ்பீடை கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்கலாம். கொஞ்சம் டஃப்பான உள்ளதே கேட்கிறேன். எழுதி ஒரு நீரின் திசையில் ஒரு படகு 10 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் கடக்கிறது. நீரின் திசையில் ஒரு படகு 10 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடக்குது? 4 மணி நேரத்தில் கிடைக்கிறது. நீரின் எதிர் திசையில் அதே 10 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கிடைக்கிறது. எனில் படகின் வேகம் என்ன, நீரின் வேகம் என்ன, ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். நான் கொடுத்துருக்க புக்கில் பாருங்க, எல்லா டாபிக்குமே இருக்கும். 2 புக் கொடுத்துருப்பேன், எல்லா டாபிக்குமே டீடைல்டாவே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பேசிக் சம்ம மட்டும் பாருங்க. அது இதுக்கும் பண்ணலாம், டிஎன்பிசி எக்ஸாம் எல்லா எக்ஸாம் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும், போலீஸை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய சிம்பிளான ப்ராப்ளத்தை பத்தி எல்லா டாபிக்ஸ்லையும் பாருங்க. 2 புக்ஸ் இருக்கும். அப்போ இங்க பாருங்க, இதுல முதல் என்ன தெரியுமா, இது இன்னும் கண்டுபிடிக்கல. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு நீங்க கண்டுபிடிக்கணும். முதல் வாட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு? 10 கிலோமீட்டர் 4 மணி நேரத்துல, டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ 10/4 எவ்வளவு? So இது 2.5. அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னது? நீரின் எதிர் திசையில் 10 என்னது 5, அது எவ்வளவு? 2. போட்டோட ஸ்பீடு கேட்டா என்ன வரும்? 2ஐயும் கூட்டி 2ஆல வரும். போட்டோட ஸ்பீடு எவ்வளவு? போட்டோட ஸ்பீடு 2.25, ரிவரோட ஸ்பீட்னா 0.25. அடுத்து வேற டவுட்? வேற என்ன டவுட்? என்னப்பா வாட்ச் என்ன கணக்கு? ஆமா, அது ஏற்கனவே சொன்னது, போட்டதுதான். நீங்க இப்ப இல்ல நினைக்கிறேன், வரல நினைக்கிறேன். நீங்க பாரு, ஏதாவது ஒரு டைம், இப்ப டைம் எடுத்துங்களே, இப்ப டைம் ஒரு 5:10 வச்சுங்களே, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 5:10 ஏதாவது ஒரு டைம் இருந்ததுன்னா, எந்த டைமா இருந்தாலும் நிமிஷத்தை எடுத்தீங்க, அந்த நிமிஷத்தை 6ஆல பெருக்குங்க. எதுவா இருந்தாலும் சரி, 4, 40, 3, 30, எதுவா இருந்தாலும் சரி, நிமிஷமே இல்லைன்னா 0ல பெருக்க போறீங்க. என்ன நிமிஷம் வருதோ அதை 6ஆல பெருக்கு. இப்போ 5 மணி தான் அப்படின்னா 0 × 6 0 இருக்கும். அடுத்து இந்த மணி, இப்ப 2ஐயுமே எடுத்துக்கிறோம். இந்த 5 30ஆல பெருக்குங்க. இந்த மணியை பிளஸ், இது ரீசன் இருக்கு ஏன் பண்றோம் அப்படிங்கிறது. அடுத்து 10 வந்து 1/2ஆல பெருக்குங்க. ஏன் அப்படின்னா இது நிமிட முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் கண்டுபிடிக்க போறோம். நிமிட முள்ளு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல, சரி, 1 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் சுத்தும்? 60. அப்போ 1 நிமிஷத்துக்கு 6. ஒரு நிமிட முள்ளு 1 மணி நேரத்துல 360 டிகிரி சுத்தும். கரெக்டா? பெரிய முள்ளு 10ல இருக்குப்பா. 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இப்ப எதுல இருக்கும்? 10ல தான் இருக்கும். ஒரு நாள் ஓடாட்டாலும் 10ல தான் இருக்கும். அப்ப 360 சுத்தும். 1 மணி நேரத்துக்கு 360னா ஒரு நிமிஷத்துக்கு 6. அதனாலதான் அதை 10 × 6ன்னு இருக்கு. நிமிஷ முள்ளு இருக்கு, சின்ன முள்ளு 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சுத்தும்? 60 டிகிரி தான் சுத்தும். 30 டிகிரி தான் சுத்தும். 3ல இருந்துச்சுன்னா சின்ன முள்ளு 1 மணி நேரம் கழிச்சு எங்க இருக்கும்? 4ல இருக்கும். அப்ப 30 டிகிரி தான் சுத்தும். அதனாலதான் இந்த சின்ன முள்ளு 30 டிகிரி. இதே சின்ன முள்ளு 1 மணி நேரத்துக்கு சுத்துது, நிமிஷத்துக்கு எவ்வளவு சுத்துன்னு பார்க்கணும். சின்ன முள்ளு 1 மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி சுத்தும்? 30. அப்ப 1 நிமிஷத்துக்கு
அரை, ஒரு நிமிஷத்துக்கு அரை, அதனாலதான் அந்த அரை. சரிங்களா? இப்ப இந்த இது புரியலனாலும் கண்டுக்காதீங்க. 10 × 6 60, 5 × 30 10 இதே மெத்தட் தான். இது ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு வரும்? 155. இது ரெண்டுக்கு வித்தியாசம் எடுக்கணுங்க. இந்த வித்தியாசம் எப்பாவது 180க்கு மேல போச்சுன்னா மட்டும் 360ல இருந்து கழிக்கணும், இல்லைன்னா அதான் ஆன்சர். இப்ப கழிங்க. 155க்கு இது எவ்வளவு? 95 டிகிரி. தப்பு, 95 டிகிரி. இப்ப கண்டுபிடிங்க. 10 மணி 20 நிமிஷத்துக்கு கண்டுபிடிங்க. 10 மணி 20 நிமிஷம். 20 எதால பெருக்கணும்? 6ஆல பெருக்கணும். எவ்வளவு? 120. அடுத்து 10 எதால பெருக்கணும்? 30ஆல பெருக்கணும். பிளஸ் 20 எதால பெருக்கணும்? அரையால பெருக்கணும். 310. வித்தியாசம் எவ்வளவு? 190 ஆகுதா? 190, 180க்கு மேல போக கூடாது. 180 கீழே போச்சுன்னா வச்சுக்கலாம். 180க்கு மேல போயிருக்கு, அதனால என்ன பண்ணணும்? இதை என்ன பண்ணணும்? 320 கழிக்கணும். ஆன்சர் எவ்வளவு? 170. 180 தான் ஆன்சரு. 6 மணிக்கு தானே வரும், அந்த மாதிரி நேரத்துக்கு தான் வரும். 6 மணி மத்த மாதிரி நேரத்துக்கு தான். 180னா 180, 360னா 0ன்ற மாதிரி கணக்கு. 12 மணிக்கு ஒண்ணு இல்லைங்க, 12 மணி இருக்குல்ல, 12 மணிக்கு ஆங்கிள் பிடிச்சிருந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிளாக் எவ்வளவு? 2 முள்ளுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்தது. 0ன்னு சொல்லலாம், 360ன்னு சொல்லலாம். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 0ங்கிறது 360ங்கிறது ஒண்ணு, 720ங்கிறது ஒண்ணு. ஒரு சைக்கிள் வந்துட்டு திரும்ப திரும்ப வரும். சிம்பிள் எடுத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து முடிவில்லாது. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வாழ்ந்ததா கூட இருந்திருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ரீப்ளேயா கூட இருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்குது, நான் பின்னாடி வந்து இறந்தது எல்லாமே ஏற்கனவே நடந்தது. அது இப்ப ரீப்ளேயா போயிட்டு இருக்கலாம். ரீப்ளேயா போயிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ஜாதகம் இதெல்லாம் சொல்றது. இப்ப என்ன நடக்கும் அப்படி, ஏன்னா ஏற்கனவே நடந்த வாழ்க்கை. இன்னைக்கு இந்த கிளாஸ் இது மாதிரி நடந்தது, என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது, அது இப்ப ரீப்ளே. அந்த ரீப்ளே அப்படியே பெர்ஃபெக்டா வந்துட்டு இருக்கும். ஏன்னா முடிவில் இதே கிடையாது. இன்ஃபைனைட், இந்த பக்கம் இன்ஃபைனைட், பின்னாடி இன்ஃபைனைட், முன்னாடி இன்ஃபைனைட். எப்ப ஆரம்பிச்சது எதுவுமே கிடையாது. பூமி ஆரம்பிச்ச வருஷம் தான் நீங்க பாத்தீங்கன்னா 4.6 மில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி, பூமிக்கு முன்னாடி வேற எதெல்லாம் வந்திருக்கும். இந்த பூமி இப்ப ஆரம்பிச்சது 4.6 மில்லியன் இயர்ஸ். இது ஒண்ணுமே கிடையாது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம். சிம்பிளா மொத்தம் 360 டிகிரி சொல்லியிருக்கேன். 12க்கு 1க்கு நடுவில் எத்தனை டிகிரி? 30. 1 மணிக்கு சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் எவ்வளவு கோணம்? 30. 2 மணிக்கு 60. 4 மணிக்கு 5 மணிக்கு 8 மணிக்கு அதுதான். இங்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன வரும்? 8 3 240ன்னு சொல்றீங்க. அப்ப 240 வந்துச்சுன்னா தப்பு கிடையாது. 360 இருந்து கழிங்க, அப்படித்தானே வரும். 11 மணிக்கு எவ்வளவுங்க சொல்லுவீங்க நீங்க? 330 சொல்லுவீங்களா, 30 சொல்லுவீங்களா? 30 தானே சொல்லுவோம். ஆனா 330 வரும். இப்படி போனோம்னா 330 வரும். அங்கிட்டுனா 330 வரும். சரிங்களா? அப்போ 330 என்னதுன்னா 30. நம்ம சைட்ல தான் அங்கிட்டு இங்கிட்டு. இதே மாதிரி சென்னையில போய் நான் அங்கிட்டு இங்கிட்டுனா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சரிங்களா? அங்கிட்டு இங்கிட்டுன்னு வெளியே போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே. நீங்க காலேஜ் போய் அங்கிட்டு இங்கிட்டுனா என்னடா அப்படின்பாங்க. சரியா? காலேஜ் தாண்டி போனீங்கனாலே போதும். கோயம்புத்தூர் சைட்ல போனீங்கனாலே அங்கிட்டு இங்கிட்டுங்கிறது தெரியாது. அங்கேயே சில வட்டார வழக்கு இருக்கும். இப்ப நீங்க நம்ம ஒன்னா படிச்சோம்னு சொல்லுவாங்க, அவங்க ஒட்டுக்கா படிச்சோம்னு சொல்லுவாங்க. நாங்க ஒட்டுக்கா படிச்சோம்னு சொல்லுவாங்க. நாங்க ஒட்டுக்கா ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். ஒட்டுக்கானா நம்ம இங்க ஒட்டுக்கானா தான் காய், இந்த ஒரு மாங்காய் இருக்கும், அது ஒட்டுக்காயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெங்களூரான் காயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாஷை இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய. அதை வச்சு காமெடியெல்லாம் இருந்தது. ஒரு சொன்னான்னு தெரியல, ஒரு சென்னையோட கண்டக்டர், சென்னை கண்டக்டர் வந்து திருநெல்வேலியில வேலை பார்க்கிறாரு, இல்ல மதுரையிலேயே வேலை பார்க்கறாருன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து அந்த ஊருக்காரர் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்துருக்காரு. 100 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா டிக்கெட் எடுத்திருக்காரு. சொல்லிட்டியா? சோ 100 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு மீதி 80 ரூபா கொடுத்து கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவரு என்ன சொல்லிருக்காரு, நான் அப்புறம் தரேன் அப்படின்னு இருக்காரு. யாரு? கண்டக்டர். கண்டக்டர் எந்த ஊருக்காரு? சென்னைக்காரு.
சரியா? இவர் மதுரைக்காரரும் இல்ல திருநெல்வேலிக்காரரும் என்ன சொல்லியிருக்காரு, சரிப்பா பரவாயில்ல பைய கொடு அப்படின்னு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தம்பி வெயிட் பண்ணுங்க நான் தர்றேன் அப்படின்னு இருக்காரு. இல்லப்பா பரவாயில்லப்பா பைய கொடுன்னு இருக்காரு. சோ இதுல என்ன பிரச்சனை தெரியுங்களா, வட்டாரம் புரிஞ்சுட்டுக்குன்னு நினைக்கிறேன். அவன் பைய கொடுனா இங்க உள்ளவனுக்கு என்ன தெரியும்னா, பைய கொடுனா என்ன தெரியும் நமக்கு, பையனா மெதுவா கொடுன்னு இருக்கும். நீ மெட்ராஸ்காரனுக்கு பைய கொடுனா தெரியாது. அவன் என்ன பையனா 50 ரூபாய்க்காக நீ என்ன கேட்கிற, என் பைய கேட்கிறியா? வட்டார வழக்குல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். பைய கேட்கறியா அப்படின்றதா இருக்கு. அது மாதிரிதான் நம்ம ஒட்டுக்கு அனுபவம். இங்க சென்னையில போய் இங்கிட்டு அங்கிட்டுனா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நீ எந்த ஊருக்கார மதுரையாண்டுவாங்க. இங்கிட்டு அங்கிட்டுனா உடனே அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. வேற இந்த இங்கிட்டு அங்கிட்டுங்கிற வார்த்தை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். அது மெட்ராஸ்ல ஒர்ஸ்ட் பாஸ் இருக்கும். சரி, அது நிறைய தெரியாது. வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. அது சொல்றேன். அதாவது அதுக்கு கேலண்டர் பத்தி சில விஷயங்கள்லாம் தெரியும். ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எந்த நாளாக இருக்காதுங்கிறது உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இப்போ ஒரு முதல் லீப் இயர்னா என்னன்னு தெரியணும். லீப் இயர்னா என்னது? 2100 லீப் இயரா இல்லையா? 2100 என்கிட்ட நீ சொல்றியா? நீ 2100 நீ 2100 நாளால் வகுப்படுமா வகுப்படாதா? எப்பதான் வகுப்படாது? 2 0ல முடிச்சா கண்டிப்பா வகுப்படும், எந்த நம்பரா இருந்தாலும். எந்த 0ல முடிஞ்சதுல 0 4ஆல வகுப்படும், அதனால கண்டிப்பா வகுப்படும். ஆனா 2100 என்ன கிடையாது, லீப் வருடம் கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், நூற்றாண்டு வருடங்கள் லீப் வருடங்களாக இருக்கணும்னா 400ஆல வகுப்படணும். 4ஆல வகுப்பட்டா பத்தாது. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், 4ஆல வகுப்பட்டா லீப். அது முதலே தப்பு, இந்த கான்செப்டே தப்பு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய படிக்க மாட்டோம். எல்லாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வாத்தியார் 4ஆல வகுப்பட்டுச்சுன்னா லீப் இயர். அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி லீப் வருஷம் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருங்கிறதே தப்பு. நல்லா புரிஞ்சுங்க. சில சமயம் லீப் வருடம் என்ன வரும், 8 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அதுக்கு எக்ஸாம்பிளே சொல்லுவேன். 2096 வந்து லீப் வரணும். 2096க்கு அப்புறம் 4 வருஷம் வந்து எவ்வளவு? 2096 பிளஸ் 4 எவ்வளவு? 3000. 2100. நிறைய பேர் 3000. 2100 லீப் வருடம் கிடையாது. ஆனா 2104 லீப் வருடம். 2096க்கு அடுத்த லீப் வருடம் என்னது? 2104. அப்ப எத்தனை வருஷம்? 8 வருஷம். நல்லா புரிஞ்சுங்க. ஏதாவது கொடுக்கப்பட்ட வருடங்கள் வந்து 2 0ல முடிஞ்சிருக்கான்னு பாருங்க. 2 0ல முடிஞ்சதுன்னா அந்த 2 0 தூக்கிட்டு அது வந்து 4ஆல வகுப்படணும், இல்லைன்னா 400ஆல வகுப்படும். நான் சொல்றது புரியுதா? 2000 லீப் வருடமா? 2000 லீப் வருடம். ஏன்னா 2000 எதால வகுக்க முடியும்? 400ஆல வகுப்படும். இல்லைன்னா அந்த 2 0 எடுத்துருங்க, 20 4ஆல வகுப்படும். ஆனா மத்த நார்மலா இருக்கக்கூடிய வருடங்கள் 2014 லீப் வருடமா? கிடையாது. இந்த வருஷம் லீப் வருடமா? இல்லையா? இது எந்த வருஷமே உங்களுக்கு தெரியல. ஒரு நாளா வந்து அஃபெக்ட் ஆயிட்ட நீ, சரியா? இது எந்த வருஷம்? 2020. 20ஆல வகுப்படுமா வகுப்படாதா? அப்ப 2020 லீப் வருடமா இல்லையா? லீப் வருடம். அடுத்த லீப் வருடம் என்னது? 2024. அந்த மாதிரி இதுவரைக்கும் நூற்றாண்டு வருடங்கள் இதுவரைக்கும் இந்த கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னாடி அல்லது பிசிஇல என்னெல்லாம் காமன் ஈரால் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா 400. 400க்கு அப்புறம் என்னது? 800. 800க்கு அப்புறம் என்னது? 1800, 1600, 2000. அடுத்த லீப் வருடம் எப்போ வரும்? அடுத்த செஞ்சுரி லீப் வருடம், நூற்றாண்டு லீப் வருடம் அடுத்து எப்போ வரும்? 2400 தான். 2100 தான் லீப் வருடமே கிடையாது. 2200 லீப் வருடம் கிடையாது. 2300 லீப் வருடம் கிடையாது. 2400 தான் லீப் வருடம். முடிஞ்சா இருந்து பாருங்க, சரியா? சோ 2400 தான் என்னது அடுத்த. சோ அப்போ இதுல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆட்டையெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எனக்கு சொல்லி தனித்தன்கள் சொல்லியிருக்கேன், 7ஆல வகுத்தா மீதி கண்டுபிடிக்கலாம் சொல்லியிருக்கேன்ல. அந்த கான்செப்ட் எல்லாம் வச்சுதான் உங்களுக்கு வந்து இந்த கடைசி செஞ்சுரி இருக்குல்ல, லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி வந்து கண்டிப்பாக லாஸ்ட் டே ஆஃப் செஞ்சுரினா என்னதுன்னா ஒரு வருஷம் முடியுது இல்ல, அது வந்து என்னவா இருக்க முடியாது அப்படின்னு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நாள் வந்து சண்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நாள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து பேஸ் வந்து பாத்தீங்கன்னா சண்டேல தான் ஆரம்பிக்க சொல்லியிருப்பேன். ஒரு டே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன நாளுங்கிறது என்னது? சண்டே பிளஸ் 4 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வருடத்தோட ஃபர்ஸ்ட் ஆரம்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1வது நாளா வரும் அப்படின்னா அது வந்து மண்டே ஆகும். ஏன்னா சண்டே பிளஸ் 1 எதுவுமே பேஸ் இயர் வந்து சண்டேன்னு வச்சுக்கோம், சரிங்களா? ஸோ இதோட டீட்டெயிலாம் நான் சிலதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புறேன், சரிங்களா? இது எப்படின்றது இந்த நீங்க கேட்குற இந்த லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி அப்படிங்கிறதே கொஞ்சம் பெரிய கான்செப்ட், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு அது புரியும். இப்போதைக்கு நீங்க என்ன நோட் பண்ணிக்கங்க, நான் சொல்றது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ எழுதிக்கங்க, ஒரு செஞ்சுரியோட லாஸ்ட் டே இப்போதைக்கு எழுதிங்க. செவ்வாயா இருக்க முடியாது, வியாழனா இருக்க முடியாது, சனியா இருக்க முடியாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுனா லேட் ஆகும், இப்போ டைம் இல்லை.
செவ்வாயா இருக்க முடியாது, செவ்வாயா இருக்க முடியாது, வியாழனா இருக்க முடியாது, சனியா இருக்க முடியாது. அது எதனால அப்படின்னா பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். 100 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்க இந்த 100ஓட இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். 1ல இருந்து 100க்கு வந்து எத்தனை ஆட் டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1ல இருந்து 100 அப்படிங்கிறது வந்து எத்தனை ஆட் டே நோட் எடுங்க. 1ல இருந்து 100 எவ்வளவு? 40 40ன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. 1ல இருந்து 10 இங்க பாருங்க. ஆட் டேனா என்ன தெரியுமா? ஆட் டேனா 7ஆல வகுத்தா மீதி. சிம்பிள். இன்னையில இருந்து 10வது நாள் என்ன கிழமையா இருக்கும்? சிம்பிள். இன்னையில இருந்து 10வது நாள்ல 10வது நாள் 10 7ஆல வகுத்தா மீதி என்ன? 3. அப்போ இன்னையில இருந்து 3வது நாள். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கள். 3வது நாள் என்னது? வியாழன். இன்னையில இருந்து 100வது நாள் என்ன கிழமையா இருக்கும்? 100 என்ன வகுக்கணும்? 7ஆவது வகுக்கணும். 100 7ஆவது வகுத்தா என்னது? அதுக்கே 1 மணி நேரம் ஆகும். 100ஆல 7ஆவது வகுத்தா 98. அப்ப எவ்வளவு மீதி? 2. அப்ப இன்னையில இருந்து 100வது நாள் என்ன கிழமை? புதன்கிழமை. இன்னையில இருந்து 70 லட்சமாவது நாள் என்ன கிழமை? திங்கக்கிழமை. ஏன்னா 70 லட்சம் 7ஆல வகுக்கணும். 7ஆவது. அதுதான் கணக்கு. இப்ப 7ஆல வகுக்கணும். சரிங்களா? இப்போ அதனாலதான் இன்னைக்கு நார்மலா நிறைய பார்த்துருக்கோம். நான் ஒரு இது மட்டும் சொல்றேன். 365 நாள் அப்படின்னா ஆட் டே எவ்வளவுனா 1. 365 7ஆல வகுத்தீங்கன்னா 1. 366 7ஆல வகுத்தா என்னது? 2. அதனால இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு 7 டிசம்பர் 2020 என்ன கிழமை? திங்கள். இதே வருஷம் அடுத்த வருஷம் இதே நாள் அடுத்த வருஷம் என்ன கிழமை? செவ்வாயா இருக்கும். ஏன்னா இதுக்கு இடப்பட்ட நாள் வந்து 365. அந்த இடப்பட்ட நாள் வந்து 365 366 பார்க்கணும். அப்போ 365 366 பார்க்கறதுக்கு பிப்ரவரியை பார்க்கணும். அந்த பிப்ரவரியில 26 9 28 பார்க்கணும். அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு வருஷங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஆட் டே என்னன்னா 1. ஒரு வருஷத்துக்கு ஆட் டேங்கிறது 1. கொஞ்சம் நான் ஃபாஸ்டாவே சொல்லிடுறேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஆட் டே 1. ஒரு வருஷத்துக்கு ஆட் டே 1. அப்போ 1ல இருந்து 4 வருஷத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 5. ஏன்னா 4வது வருஷம் லீப் இயர், அதனால 5 வந்துடும். அப்போ 1ல இருந்து 10க்கு என்ன வரும் அப்படின்னா 5 + 5. 5 + 5னா 3 3 4 5. அப்போ 1ல இருந்து 10க்கு வந்து 5. அடுத்து 1ல இருந்து 40க்கு 1ல இருந்து 40க்கு வந்து 1ல இருந்து 10 10 3 10 எடுக்கணும். 1ல இருந்து 10ங்கிறது 5. 11ல இருந்து 20ங்கிறது 6. ஏன்னா 20 என்ன வருஷம்? லீப் வரணும். 21ல இருந்து 30ங்கிறது 5. 31ல இருந்து 40ங்கிறது 6. அப்ப இதை கூட்டுங்க. எவ்வளவு? 10 22 22னா எவ்வளவு? 1. புரியலன்னு நினைக்கிறேன். புரியவே இல்லை. அதனாலதான் சொல்றேன். இப்ப டைம் இல்ல, இதுதான் சொல்றேன். ஒரே ஒரு வருஷம்னா ஆட் டே என்னது? 1. 4 வருஷம்னா ஆட் டே எவ்வளவு? 4 வருஷத்துல கண்டிப்பா ஒரு லீப் இயர் வந்துடும். நான் சொல்றது அந்த சமயத்துல மட்டும்தான் வராது. பட் 1 2 3 நாள்ல வந்துடும். சரி. அடுத்து 1ல இருந்து 10க்கு ஏன் 5 அப்படின்னா 1ல இருந்து 10 எப்படி பிரிக்கலாம்? 1ல இருந்து 4 பிரிக்கலாம். 1ல இருந்து 4னா எவ்வளவு? 5. 5ல இருந்து 8 எவ்வளவு? 5. மணி 6 மணி ஆச்சு. அதனால 1ல இருந்து 4னா இங்க பாரு, 1ல இருந்து 4னா 5. 5ல இருந்து 8ம் 5. புரியுதா? 9 எவ்வளவு? 1. 10 எவ்வளவு? 1. அப்ப எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 5. அப்புறம் 12 எவ்வளவு? 12 எவ்வளவு? 5 தானே? எனக்கு மீதி தான் தேவை. மீதியை மட்டும் தான் பேசுவேன், வேற எதுவுமே பேசவே மாட்டேன் நானு. எல்லாத்தையும் கூட்டினேன் எல்லாத்தையும். அதனால 5 5 3 6 1 எவ்வளவு? அங்க பாரு, கூட்டினா 1 போட்டிருக்கேன். இங்க பாரு, இப்படி பாரு. 5 6 கூட்டினா எவ்வளவு? 4. 4 5 2 2 6 1. எனக்கு தேவை என்னது? எப்பவுமே 7 தாண்டப்பட. நம்ம யூஸ் பண்றது டெசிமல் சிஸ்டம். அதனால 10க்கு மேல நம்ம பண்ணிடுறோம். இது வந்து நான் சொல்றது வந்து 7 பேஸ் சிஸ்டம்.
ஸோ 1 to 40 1. அப்போ 1 to 100 கண்டுபிடிக்க போறேன். 1 to 100 எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க போறேன்? 1 to 100ங்கிறது என்னதுன்னா 1 to 40. 1 to 40ங்கிறது 1. 41 to 80ங்கிறதும் அதுவும் 1 தான். 81 to 90ங்கிறது 5. 99 இதுன்றது அதுவும் 5. ஸோ ஆன்சர் இதுவும் 5. சரியா? 100 5. ஸோ அப்போ பாருங்க 1 to 100 5. அப்போ 1 to 100 5 அப்படின்னா செஞ்சுரி முடியுது. அப்போ ஆரம்பத்துல இருந்து 5வது நாள் வரலாம். சண்டே பிளஸ் 5 என்னது? அப்ப வெள்ளிக்கிழமை வரலாம். லாஸ்ட் நாள் வெள்ளிக்கிழமை வரலாம். இப்ப வெள்ளி அளவு. அடுத்து இப்போ 1 to 200 பார்க்க போறேன். 1 to 200. 1 to 200 எப்படி பாக்குறது அப்படின்னா 1 to 200. 1 to 100 பார்த்துட்டேன். 1 to 100 எவ்வளவு? 5. 101 to 200 அது இதே மாதிரிதான் 5 தான். சரியா? அப்ப 5 plus 5 எவ்வளவு? 10. 3. சரியா? 3. அப்ப 3னா சண்டேல இருந்து 3வது நாள் என்னது? புதன். அப்ப ஏற்கனவே நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை லாஸ்ட் நாளா இருக்கும், புதன்கிழமை லாஸ்ட் நாளா இருக்கும். சரியா? இப்ப 1 to 300 பார்க்க போறேன். 300வது செஞ்சுரி என்னவா இருக்கும்? இது வந்து 5 plus 5 300 5 எவ்வளவு? 1 என்னது? திங்கள் பாசிட்டிவ். அடுத்து 1 to 400. 1 to 400 0 தான் வரும் பாருங்க. 5 plus 5 plus 5 லாஸ்ட் 301 to 400 இருக்குல்ல, 400ங்கிறது என்னது? லீப் வருடம். அதனால அது 6 ஆயிடும். 15 6 21 0 0ல என்னவாயிரும்? அப்போ ஒரு செஞ்சுரியோட அப்படியே நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு செஞ்சுரியோட கடைசி நாள் வெள்ளி புதன் திங்கள் ஞாயிறா தான் இருக்கும். அப்ப எதுவா இருக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மத்த 3 நாள் இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் ஃபாஸ்டா தான் சொன்னேன், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, கவலைப்படாதீங்க. இதை மட்டும் தெரிஞ்சுங்க, அதுல உள்ள ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படிங்கிறதுக்கு நாங்க எப்படி வந்ததுன்றத டிரைவ் பண்ணுவோம். πr ஸ்கொயர்ங்கிறது டிரைவ் பண்ணுவோம். அது உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை? போதும் எப்படி πr ஸ்கொயர் வந்ததுன்னு யாரும் கேட்க போறது இல்லை. உங்களுக்கு என்ன தேவை? πr ஸ்கொயர்ங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு, ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னா என்னது? 2πrh plus 2πr ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். அது ப்ரூஃப் இருக்கு. ஏன் வந்தது? வால்யூம் ஆஃப் ஏ ஸ்பியர், ஒரு அதாவது ஒரு என்னது கோளத்தின் கன அளவு 4/3πr³ ப்ரூஃப். அதெல்லாம் நீங்க என்ஜினியரிங் படிச்சவங்க கூட படிச்சிருப்பீங்க. நீங்க கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம் வரும், ட்ரிபிள் இன்டெகிரல் வரும். ட்ரிபிள் இன்டெகிரல் போட்டீங்கன்னாவே வால்யூம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். டபுள் இன்டெகிரல் போட்டீங்கன்னா ஏரியான்னு அர்த்தம். ஸோ அதுல வச்சு கண்டுபிடிக்கிறது தான். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. எங்களுடைய ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி இந்த அஃபிஷியல் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இன்டிமேஷன் வரும். நீங்கள் பாருங்கள், நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும், நிறைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த போலீஸ் தேர்வு வந்து நல்லா திறம்பட பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். அதே சமயத்தில் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வும், சரிங்களா? ஸோ அதுவும் நிறைய வேக்கன்சியோட வரும். அதுவும் நீங்கள் திறம்பட எழுதுங்க. கண்டிப்பாக 2021 நீங்கள் அரசு வேலை கண்டிப்பாக வாங்க வேண்டும். இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ், இப்போ போலீஸ் டெஸ்ட் பேப்பர்ஸ், அது சம்மந்தப்பட்ட சில மெட்டீரியல்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ஃபீல, சப்போஸ் இந்த டயத்தில் ரிவிஷன் வேணும் அப்படின்னா 98403 98093க்கு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, குரூப் 4 டெஸ்ட் சீரீஸ் கிட்டத்தட்ட 10,000 கொஷின்ஸ், அதை பற்றி டீட்டெயில்ஸும் 1000 rupees மட்டும்தான், சரிங்களா? எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இல்லைனா இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைப்போம். நன்றி.